இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் கடைசி வரை இனிதுடன் நடத்திடவர், இனிமேலும் நடத்திடுவார். வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு வரை இனிதுடன் நடத்தினவர், இனிமேலும் நடத்திடுவார். பொங்கி வந்த துன்ப அலைகள் வாழ்க்கையிலே வந்து சென்றது. பொங்கி வந்த துன்ப அலைகள் தினம் வாழ்க்கையிலே வந்து சென்றது. நங்கூரமாய் இயேசு வந்தார், நம்மை நலமுடனே மீட்டு கொண்டார். நங்கூரமாய் இயேசு வந்தார், நம்மை நலமுடனே மீட்டு கொண்டார். வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு வரை இனிதுடன் நடத்தினவர், இனிமேலும் நடத்திடுவார். சாரோனின் மலர் வாசம் சர்வ வல்லவர் தூய நேசம். சாரோனின் மலர் வாசம் தூய வல்லவர் சர்வ நேசம். பரிசுத்தோர் விசுவாசம் வான் பரலோகம் நம் தேசம். பரிசுத்தோர் விசுவாசம் வான் பரலோகம் நம் தேசம். வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு வரை இனிதுடன் நடத்தினவர், இனிமேலும் நடத்திடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவர் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்காக பிதாவாக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் அழைத்த அருமையான போதகருக்கும் அவருடைய துணைவியார்
பிள்ளைகளுக்கும் உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக உடையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. பழைய வருடங்கள் முடிவடைய போகிறது. புதிய வருடத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆனால் புதிய வருடத்தில் நாம் ஏதாவது தீர்மானம் எடுத்து நாம் எப்போதும் மூவ் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பழைய வருடத்துலலாம் பழையதெல்லாம் ஒழிந்து போன எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம ஆரம்பம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதிய வருடத்தில் என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஒரு நல்ல ஆலோசனை கேட்டு புதிய வருடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி வளர வேண்டும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவருக்கு மிக முக்கியமானது, பிரியமானது. அதனால் புதிய வருடங்களிலே பழைய வருஷத்தில் செய்த சில காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. புதிய வருடத்தில் புதிதான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், சபை வளர்ச்சியின் காரியங்கள், குடும்பத்தின் வளர்ச்சியின் காரியங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, ஆண்டோடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்துதல், இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இனிமேல் அதிகமாக மும்முரமாக பிரயாசப்படணும். இதற்காக ஒத்துழைக்கணும். இதற்கென்று நீங்கள் அதிகமாக நேரங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இப்படி நாம் செய்தால் தான் புதிய வருஷத்தில் புதிய காரியங்களே கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? அவரும் செய்வார். அல்லேலூயா. பழைய கோபம், பழைய விதமான கலவுகள், பழைய விதமான போராமைகள், எரிச்சலாம் நம்மக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அதுக்கு நீங்கள் வார்த்தைக்கு இடம் கொடுக்க போகிறீங்க? கவனமாக கேட்கணும். எத்தனை பேர் நோட்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க? நோட்ஸில் கொண்டு வந்த மட்டும் கரைகளை உயர்த்தி நோட்ஸை காட்டுங்க பார்க்கலாம். நல்லா உயர்த்தி, நான் வேதத்தை ஆண்டோடைய வசனங்களை எழுத போகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எழுதணும். அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தில் நீங்கள் வளரும் போது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர்கிறது கூடவே. அல்லேலூயா. அதனால் இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் 52 வாரத்துக்கு என்ன பண்ணணும்? 52 கொடுக்குற மெசேஜ், உங்கள் சபையில் கொடுக்குற மெசேஜ் என்ன பண்ணணும்? அழகாக நோட் பண்ணி ஒரு டைரியை வாங்கி அந்த டைரியில் என்ன பண்ணணும்? 52 வாரத்தினுடைய மெசேஜ் நோட் பண்ணி அதிலே நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் அதிகமாக அந்த வசனங்களை கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அது பின்னாடி வர சந்ததிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் பிள்ளைகள் வரும்போது குழந்தைகள் கேட்கும், இந்த டைரியில் என்ன இருக்குது? ஒரு 20 வருஷம் நீங்கள் சபைக்கு வந்தால் 20 டைரி வீட்டில் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த டைரிக்குள்ளே என்ன இருக்கும்? நீங்கள் எழுதப்பட்ட வசனங்கள் இருக்கும். எந்த நாளில் சபைக்கு போயிருக்கிறீங்க, அதில் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா அந்த லேட்டாக எழுதியிருப்பீங்க. ஆண்டவரே இன்றைக்கி நான் லேட்டாக போயிட்டேன், புரியுங்களா? அப்போ அந்த பிள்ளை அது படிக்கும்போது என்ன ஆகும்? ஐயோ, நான் லேட்டாக போகக்கூடாது. அல்லேலூயா. ஐயோ, நான் குடும்பத்தோடு போகணும், என் குடும்பத்தோடு போகாது எத்தனையோ வாரம் என்ன பண்ணிட்டேன், கட்டாயிடுச்சு. அப்படி நீங்கள் உங்களுடைய குறைகளை கூட என்ன பண்ணணும்? அதில் எழுதணும். தவறுகளை எழுதும் போது அதை நீங்கள் என்றைக்கு திருத்தி இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. அந்த டைரியில் நீங்கள் பண்ணுற ஜபங்களுக்கு என்ன கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட, அதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க. எத்தனை வருஷத்தில் அந்த ஜபம் நிறைவேறுகிறது? எத்தனை மாதத்தில் நிறைவேறுகிறது? ஒரு ஜபத்துக்கு ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்ணினே வருவீங்க. அது எப்போ தான் ஆரம்பிச்சிங்க, எப்போ முடியுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. எத்தனை பேருக்கு அப்படி எழுதியிருக்கு பழக்கம் இருக்கிறது? ஜபம் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும் போது எழுதணுமா எழுதக்கூடாதா? எழுதி வைக்கணும். ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டுவார், புரியுங்களா? ஒரு வெளிச்சத்தை காட்டுவார். அந்த வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. அப்போது ஆண்டவர் என்னை வெளிச்சத்துக்கு ஒரு தரிசனம் காட்டியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாதபடி பரிசுத்தமாக வாடுவதற்கு ஒன்று வெளிச்சத்தை காட்டியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆலயத்தை காட்டியிருப்பார் தரிசனத்தில். அந்த ஆலயம் எதுக்காக காட்டினா, நம்ம ஆலயத்தில் இடைவிடாமல் ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? ஆப்சண்ட் இல்லாத வரணும். அல்லேலூயா. இப்படி பல தரிசனம் வரும்போது அந்த தரிசனத்தை என்ன செய்யணும்? எழுதி வச்சுருக்கீங்களா இல்லையா? யாராவது அப்படியே கனவு வருது, ஒரு கனவில், அந்த கனவில் ஆண்டவர் பேசுகிறாரு, புரியுங்களா? உங்கள் ஊழியக்கார் வந்து போகிறதா இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியங்கள் வந்து போகிறதா இருக்கும். அது கூட என்ன செய்யணும்? எழுதி வச்சிங்கன்னா தான் அது நிறைவேறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜெபத்தையும் எழுதி வைக்கல, உங்களுக்கு வர சொப்பனத்தையும் எழுதி வைக்கல, தரிசனங்களையும் எழுதி வைக்கல, அப்படின்னா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. எல்லாமே எழுதி மனதில் வைத்து அதுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே
நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவ வளர்ச்சிக்காக, சரீரத்தினுடைய தேவைகள் சந்திக்கும்படியாக ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவார்? ஊழியத்தின் பாதையில் சபைக்கு நீங்கள் வரதுனால, ரட்சிக்கப்பட்டிருக்கனால உங்கள் எல்லா நன்மைகளும் ஆண்டு காட்டுவார். அல்லேலூயா. நீங்கள் அதெல்லாம் எனக்காக ஆண்டவர் என்ன வச்சிருக்கிற அந்த உலகத்தில், நான் என்ன செய்யணும், எதுக்காக என்னை ரட்சித்து இந்த ஆலயத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்த 2025க்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். எத்தனை பேர் அதுக்கு பிரயாசப்பட போகிறீங்க? 2025 கர்த்தர் நம்மோடு சில காரியங்களை பேச போகிறார். அல்லேலூயா. 2025 எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு எப்பவுமே சமாதானம். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை கவனமாக நம்ம கேட்டு வாசிக்கலாம். நம்ம 2025 ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது தீர்மானம் என்ன அப்படின்னா, மேல் நோக்கி செல்லுதல். என்னது? நம்ம எப்பவுமே எப்படி போனோம்? மேலானவைகளே தேடணும், மேலானவைகளே நாடணும். அல்லேலூயா. மேலானவைகளுக்காகவே ஓடணும். புரியுங்க? கீழ் நோக்கி என்ன பண்ணக்கூடாது? பின்னோக்கி போகக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். புரியுங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயோ சரீரத்திலே எல்லா நன்மைகளுக்காகவோ நம்ம எப்படி ஓடணும்? மேல் நோக்கி ஓடணும், மேலானவைகளே நாடணும், மேலானவைகளே தேடணும், மேலானவைகளுக்காகவே என்ன செய்யணும்? ஓடணும். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அல்லேலூயா. சபைகள் விசுவாசத்தில் என்ன பண்ணியிருக்குது? ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அல்லேலூயா. இப்போது சபை என்பது நாம் எல்லாமே யார்? நீ ஒரு சபை, நான் ஒரு சபை, எல்லாம் வந்து என்ன பண்ண இங்கே சபைன்றது நம்ம சரீரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ளே நாம் சபையாக இருக்கிறோம். அப்போ சபை என்பது ஏதோ வந்தோம் ஒரே நீங்களே வந்து ஒரு வருஷம் நீங்களே வந்து போயின்னு இருக்குது இல்லை. புரியுங்க? அது என்ன செய்யணும்? சபைகள் விசுவாசத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் என்ன பண்ணியிருக்கணும்? பெருக வேண்டும். அப்போ பெருக்கத்தின் வருடமாக இருக்கணும் நமக்கு. புரியுங்களா? அப்போ எந்த வேலை செய்தால் என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா வருஷம் வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்க? 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க 9ஆம் கிளாஸுக்கு வருவாங்களா, 8ஆம் கிளாஸுக்கு வருவாங்களா? 11ஆம் கிளாஸ் தான் போகணும், 11th தானே போகணும். அப்போது அவங்க பெருகிற மாதிரி ஒரு வேலை ஸ்தானத்தில் நீங்கள் வேலை செய்யும் போது உங்களுக்கு ப்ரொமோஷன் என்ன பண்ணுது? இன்க்ரிமெண்ட் வருது. புரியுதுங்களா? அப்புறம் போனஸ் தராங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வருஷம் வருஷம் என்ன பண்ணுறாங்க? ப்ரொமோஷனில் ஏதாவது ஒரு கிரீடங்களை கொடுக்குறாங்க. அப்போ உலக பிரகாரமாக அது கரெக்டாக நடக்குது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் போன வருஷம் என்னுடைய விசுவாசம் 30% இருந்தது, இந்த வருஷம் என்னுடைய விசுவாசம் எத்தனை % இருக்கணும்? போன வருஷம் உங்களுடைய விசுவாசம் 30%னா வருகிற 2025 உங்களுடைய விசுவாசம் எத்தனை % இருக்கணும்? 60% இருக்கணும். இருக்குதா? அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா. அதுக்காக பிரயாசப்படணும். அதற்காக பைபிளை என்ன பண்ண? வேதத்தை வாசிக்கணும். அப்போ விசுவாசம் என்ன பண்ணோம்? வளரும். விசுவாசம் என்ன பண்ணோம்? வளரணும். அது வளர்ந்து பெருகும். வளராது எதுவும் பெருகாது. வளர வளர தான் என்ன பண்ணோம்? பெருகும். அப்போ விசுவாசம், ஐயோ எனக்கு வந்து வேதத்தை என்ன செய்யணும்? இரவும் பகலமாக இந்த வேதத்தை இரவும் பகலமாக விசுவாச வளர்ச்சிக்காக என்ன பண்ணோம்? வாசிக்கணும். அப்போ விசுவாசமுள்ள வார்த்தைகள்லாம் பைபிள் எங்கே இருக்கிறது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அப்போ விசுவாசமுள்ள வார்த்தைகளை அதிகமாக என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். அப்போ எந்த வார்த்தை அதிகமாக எடுக்கிறீங்களோ விசுவாசத்துக்கென்ற வார்த்தை என்ன வார்த்தை இருக்கிறது? அற்புதங்களை அதிகமாக ஆண்டவர் செங்கடலை பிளந்தார். அல்லேலூயா. எப்படி பிளந்திருப்பார்? ஒரு செங்கடலை பிளப்பதற்கு அவர் எப்படின்னா பயன்படுத்தினார்? நம்ம வார்த்தை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை சொன்னபடி என்ன பண்ணிச்சு? செங்கடலை 2ஆக பிளக்கிறது. புரியுதுங்களா? அப்போ 2ஆக பிளந்து பிறகு அதில் ஒரு ரோடு போட்டு என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? ஒரு ரோடை போட்டு ஒரு வழியை காட்டுறாரு ஜனங்கள் தப்பித்து கொள்வதற்கு. அல்லேலூயா. அப்போது எப்படி இது இவ்வளோ பெரிய கடல்? நீங்கள் போய் கடல் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? எல்லாமே பார்த்துருக்குறோம். அதில் எப்படி ரோடு போட முடியும்? ஏதாவது ஒரு மதில் சவர் வச்சு கூட என்ன பண்ணலாம்? கட்டிட்டு தான் ரோடு போட முடியும் தண்ணி நிற்கிறதுக்கு. ஆனால் தண்ணியே மதில் சவரை நிற்க வைக்கிறோம். அது யாராலும் முடியுமா? தண்ணியை எடுத்து நீங்கள்
சும்மா அப்படி நீங்கள் எங்காவது மதில் சுவரை வச்சு கட்ட முடியுமா தண்ணியை? ஆனால் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படி கட்டுறாரு? தண்ணீரை மதில் சுவராக வச்சு கட்டுறாரு. இது மாதிரி சுவரை வச்சு நமக்கு தண்ணியை கூடாரம் போட்டு கொடுப்பார் ஆண்டவர். நம்ம விசுவாசம் தான் கட்டுவார். அவர் செங்கலினால் நம்ம கட்டி வச்சுருக்கிறோம். ஆனால் தண்ணீரினாலும் கூட அவர் என்ன பண்ணுவார்? சர்ச்சையை 4 சைடு தண்ணியை வச்சு கட்டி தருவார். முடியுமா? முடியாத ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. அதே தண்ணீரை என்ன பண்ணுறாரு ஆண்டவரே? திராட்சை ரசமாக மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாரு? நீ யோசித்து பாருங்கள். ஒரு திராட்சை ரசம் வேணும்னா எப்படி இருந்தாலும் 1 வருஷம் ஆகி தான் கொடுக்க முடியும் இல்லை? அந்த திராட்சை விதைத்து அப்புறம் அது முளைத்து எழும்பி அப்புறம் அதில் ஒரு கொடி வந்து அந்த கொடியில் கனி வரத்துக்கு எத்தனை நாள் ஆகுது? 1 வருஷம் ஆகுது. அடுத்த வருஷம் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம்? கல்யாணம் வீட்டு கொடுத்துருக்கலாம் ஏசு. ஆனால் ஏசு என்ன பண்ணுறாரு? அந்த நேரத்திலே என்ன பண்ணுறாரு? சும்மா கால் கழுகிற தண்ணியை, வெளியே இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து நீங்கள் கொடுங்கன்றாரு. அது என்ன மாறுது? அப்போ எப்படி மாறும்? அதுக்குள்ளே ருசிகரமாக இருக்கிறது, வாசனை வீசுது. சாதாரண தண்ணிக்குள்ளே என்னென்ன வீசுது? ருசி இருக்கிறது, கலர் இருக்கிறது, வாசனை இருக்கிறது, நிறம் இருக்கிறது. அப்புறம் அதில் என்ன இருக்குது சொல்லுங்கம்மா? திராட்சை ரசத்தில் 1 கலர், 2 தரம், 3வது வாசனை, 4வது ருசி, 5வது என்ன இருக்குது? நான் சொன்னேன், நிறம், கலர், வாசனை, ருசி. அப்புறம் என்ன இருக்குது? 5வது அதுக்குள்ளே பலன் இருக்கிறது. என்ன இருக்குது? உன்னை பலப்படுத்துக்கிறதுக்கு திராட்சை ரசம் குடிச்சு பாருங்கள் நீங்கள். அதுக்குள்ளே என்ன இருக்குது? பலன்னா சக்தி. குடிச்ச பிறகு ஒரு தெம்பு வருதா இல்லைங்களா? வருதா இல்லையாம்மா? டீ குடிக்கும் போதே வரும்போது திராட்சை ரசத்தில் வருமா வராதா? அப்போ ஒவ்வொன்றிலையும் இப்படி கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், பலன் இருக்கிறது. அப்போ யோசித்து பாருங்கள். சாதாரண தண்ணிக்குள்ளே ஆண்டவர் 5 காரியங்களை செய்கிறாருன்னா அப்படிப்பட்ட காரியங்களை நீ யோசித்து மனதில் யோசித்தீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் பொங்கி எழும்புது. அப்போ ஒரு சாதாரண கல்யாணத்துக்காகவோ இல்லை ஒரு குழந்தை பாக்கியத்துக்காகவோ ஒரு வீடு கட்டுறதுக்கெல்லாம் வந்து சாதாரணமே நீங்கள் நடந்துக்கினே விசுவாசத்து அது வந்துடும். வீடு வாசம் சும்மா வந்து கிடைக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நீ விசுவாசத்தை தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ நீங்கள் இந்த ஒரு ஆத்மாவை நீங்கள் ஆண்டவர்களை நடத்துறது ரொம்ப ஈஸி மெத்தடு. புரியுங்களா? அவருடைய விசுவாசமுடைய அவர் செய்த அற்புதங்களை அவங்க மத்தியில் என்ன பண்ண போயிட்டு சொல்லணும். 12 வருடமாக ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறார் ஆண்டவர்? அவர் தொடவும் இல்லை, அவருக்கு ஜெபமும் பண்ணலாம். இயேசு தொடவும் இல்லை, ஜெபமும் பண்ணல. அந்த அம்மாவை அவர் என்ன பண்ணல? பார்க்கவும் இல்லை. ஆனால் அந்த அம்மா ஒரு வஸ்திரத்தை தொட்டுனா வைக்கிறாங்க, சுகமாக்க. அப்போ இயேசு கிறிஸ்துடைய பின்னாடி அந்த வஸ்திரத்தை தொட்டாத வஸ்திரத்துக்குள்ள என்ன இருக்குது? சுகமாக்க வல்லமை இருக்கிறது. உங்கள் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாக்க வல்லமை வருதா? ஏன் வரல? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. நம்ம மேலே யாராவது தொட்டானா ஆகுது? தீட்டாயிருதுன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளை யாராவது தொட்டா என்ன ஆயிடுறாங்க? தீட்டாகி 10 நாள் என்ன பண்ணிடுறாங்க? அவங்க எதுவும் சாப்பிடாதே இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வஸ்திரத்தை மேலே கர்த்தருடைய வல்லமை என்ன பண்ணோம்? அபிஷேகம் தான் உங்கள் வஸ்திரம் மேலே இறங்கி வரும். அல்லேலூயா. அப்போ அபிஷேகத்தை என்ன பண்ணிக்கணும்? நீங்கள் கேட்டு இந்த 2025 என்ன பண்ணோம்? என் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே, என்னை பெற்று இடத்தல ஏதாவது என் சரீரத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும். புரியுங்களா? என்னை யாராவது தொட்டால் அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க வியாதி குணமாகணும். அப்படி வைங்க ஆண்டவர். வச்ச ஒரு வாழ்க்கை தான். அது பிறகு சரீரத்தில் என்ன பண்ண போகிறதில்ல. மரித்த பிறகு மறுபடியும் சரீரத்தில் வரவே பார்த்ததில்ல. ஒரே வாழ்க்கை நம்மளை ரட்சித்து சபையில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. இப்போ நம்ம மேலே யாராவது ஒருத்தர் தொட்டால் நமக்கு என்ன ஆகணும்? அவங்க குணமாகணும், அவங்க விடுதலை ஆகணும், அவங்க மேலே டச் பண்ண அவங்க மேலே இருக்கிற ஆவி ஓடணும் அழகாக எடுத்து. அந்த மாதிரிலாம் ஜோம் பண்ணி நம்ம என்ன பண்ணி நம்மளை நீ கேட்டால் தான் ஆண்டு கொடுப்பார். கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போ கேட்கிறவன் பெற்றுக்கொள்ள. நீ கேட்கணும், ஆண்டவரே என்னை இந்த பூமியில் வச்சிருக்கிறேன், இந்த பட்டணத்தில் என்னை வைத்திருக்கிறீர். நான் என்னை தொட்டால் ஒருத்தர் விடுதலை ஆகணும், நான் பேசினா அவங்க விடுதலை ஆகணும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படி கேட்டால் ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். ஏன் கேட்குறதில்ல? விசுவாசம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி விசுவாசம் வருவது கேட்குறது. அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருடமாக இருந்த அவங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லா பணத்தை செலவு பண்ணி கடைசியில் பிச்சைக்கார ஆகி, புரியுங்களா, கடைசியில் சுடுகாட்டில் போய் என்ன பண்ணிக்கிறாங்க அந்த அம்மா, அவங்க அப்பா அம்மா. கடைசியில் ₹1 பிள்ளைக்காக ஒரு பிரேது கூடையை நோண்டி ₹1 வாங்கின்னு வந்து கடைசி அந்த ₹1 வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
அதை அந்த ₹1 நோட்டில் தான் அது என்ன விடுதலைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுவும் நடக்கலை. கடைசியில் ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு, இப்படி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துக்கு வராரு, நீங்கள் போயிடுங்கன்னு. அவங்க போகும்போது நடந்து போக முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க, உருண்டுக்கினே போனாங்களாம். எப்படி பண்ணாங்களா? பல கிலோமீட்டர் அந்த அம்மா இயேசுவை தொடுவதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, உருண்டுக்கினே போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வினாடிக்கிற வஸ்திரத்தை தொட்டு சுகமாகி பலப்பெற்று அவங்களுடைய சாட்சி பைபிள் எழுதி ஆண்டவர் வச்சு இன்றைக்கி நம்ம பேசினுக்கிறோம். அல்லையா? நம்ம சாட்சியாக என்ன பேசுகிறாங்களா? இந்த மாதிரி இந்த அம்மா வாழ்ந்துட்டு போனாங்க. அவங்க நடையில் அவ்வளோ பரிசுத்தம் இருந்தது. அவங்க நடந்து போனாவே பூமியில் என்ன பண்ணல, பூமிக்கே வலிக்காதுங்க. அந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஒரு அம்மா இருந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரு ஒரு நாளும் வீட்டுக்காரர் என்ன பண்ணல, அவங்க அசுத்தமான வார்த்தை பேசலை, அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்ந்துட்டாங்க. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? அவங்க வந்தால் கரங்களை உயர்த்த ஒரு வேலையில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அப்படி வாழணும்ல, கர்த்தருக்காக வாழணும். யாருக்கு வாழணும்? உலகத்துக்கு வாழ போகிறீங்களா இல்லை ஆண்டவருக்கு வாழ போகிறீங்களா? ஆண்டவருக்கு வாழ்ந்தால் எதையும் சாதித்தலாம். ஆனால் உலகத்துக்கு வாழ்ந்தால் எதையும் சாதிக்க முடியாது. அல்லையா? அப்போ ஆண்டவருக்காக நீ சாதிக்கணும். யோசித்து பாருங்கள், அவர் கடல் மேலேயே நடந்து வருகிறார். யாராவது கடல் மேலே நடக்க முடியுமா? புரியுங்களா? தண்ணீர் மேலே நடக்கிறனா எவ்வளோ கஷ்டம், புரியுங்களா? தண்ணீர் மேலே நடக்கிறேன், அது மாதிரி என்ன பண்ணுங்க, எனக்கு ரோடு போட்டுத்தாங்க, அப்போ நான் நடக்கலாம், நடந்துடலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கடல் மேலேயே நடக்கிறார். அப்போ கடல் மேலேயே நடக்கிறாருன்னா தண்ணியும் கீழ்ப்படியுது, தண்ணி அவருக்கு என்ன பண்ண பாறை மாதிரி ஆக்கி கொடுக்குது நடக்கும்போது. இல்லை, அந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருக்குதா நமக்கு? தண்ணீரை பின்னிட்டு போக வைக்கிறாரு. யோர்தான் நதியை என்ன பண்ணுறாரு, எப்படி போவோம்? அங்கேருந்து நீங்கள் ஊற்றுறீங்க, ஒரு சொம்பத்தை தண்ணி ஊற்றி பாருங்கள், எப்படி வருது தண்ணி? ஊற்றுன்னு பார்க்க தான் ஓடுது, நிறுத்து. நம்ம தான் என்ன பண்ணோம், ஏதாவது மல் சேர் வைக்கணும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், அங்கே உடன்படிக்கை பெட்டி அவங்க சுமந்து கொண்டு வராங்க. இன்றைக்கி பைபிள் தான் உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. அந்த உடன்பெட்டி சுமக்கிற ஆசாரிகளுடைய கால்கள் அந்த யோர்தானுடைய நதியில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்க காலை வைத்த பிறகு உடனே என்ன ஆகுது, யோர்தான் நதி பின்னிட்டு ஓடுது. யோசித்து பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் அழகாக என்ன பண்ண கானான் தேசத்தில் நுழைகிறாங்க. இன்றைக்கி நமக்கு எது எதிர்த்தந்தாலும் அது கிராஸ் பண்ணக்கூடிய வல்லமை நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட விசுவாசத்தை விசுவாசிக்கணும். ஒரு கோடாலி தண்ணியில் என்ன பண்ணுது, விழுந்தவருக்கு உள்ளே போயிடுது. ஆனால் ஒரு அதே கோல் தூக்கி அந்த தண்ணி மேலே போட்டால் கோடையில் உள்ளகிற கோடையில் என்ன பண்ணுது, எறும்பு தண்ணியில் வந்து மிதக்குது. யாராவது எறும்பை மிதக்க வைக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய கத்தியெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு பாருங்கள், கடல் எதுவுமே போட்டு பாருங்கள், மிதக்குமா? விசுவாசிக்கிறவங்க மிதக்கும். அல்லையா? நீ விசுவாசத்தால் என்னுடைய மகிமையை காண்பாய். அப்போ தண்ணீர் என்ன பண்ணுது, தண்ணீர் மேலே கோடாலை மதிக்க வைக்கிறார். கொஞ்சம் அதெல்லாம் சிந்தித்தால் தான் விசுவாசம் வளரும். ஏதோதோ சிந்தித்துன்னு இருக்கிறோம். குஷ்டரோகி 10 குஷ்டரோகி வராங்க, கையே தொடலை, போய் ஆசாரியனை காட்டுங்கன்றாரு. திருமண பிறகு எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? நம்ம திருமண பிறகு அந்த 10 குஷ்டரோகி திருமண பிறகு என்ன இருக்குது, 10 பேர் குணமாயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போது எவ்வளோ பெரிய கொடூரமான அந்த வியாதியை ஆண்டவர் எப்படி குணமாக்குறாரு? ஒரே ஒரு வார்த்தையினாலே. 100க்கு அதிபதி வரான். என் வேலைக்காரன் எப்படிக்கிறான், வியாதியாக இருக்கிறான். அவன் போகிறான், வானா வரான், உட்காரான், நடறான். இவ்வளோக்கும் அந்த வேலைக்காரன் கீழ்ப்படியதுனால நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு என்ன உண்டு, விடுதலை உண்டு, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரனுக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த எஜமான் வந்து வேலைக்காரனுக்கு வேண்டுதல் செய்யும் போது இயேசு சொல்கிறாரு, நீ போகும் வேலைக்காரன் குணமாயிட்டேன்னு. அவர் சொன்ன நேரத்தை கரெக்டாக வேலைக்காரன் ஆகுது, அந்த ஊரில் குணமாயிட்டான். அதெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கணும், அந்த வசனங்களை படிக்கணும். அப்படியே நீங்கள் படித்து வசனத்து மேலேயே உங்களுக்கு என்ன இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அல்லேலூயா. ஈஸியாக விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். புரியுங்களா? உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல படிப்பு தரணும்னா நீ விசுவாசிக்கணும். பெற்றெடுத்த பிள்ளையை அது சுதந்திரம். அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும். அந்த பிள்ளையை ஒரு டாக்டராக, ஒரு நல்ல ஒரு நீதிபதியாக, ஒரு தீர்க்கதரிசியாக நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நீங்களே நினச்சிடக்கூடாது இந்த பிள்ளை வந்து என்னை காட்டிலும் மோசமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா எப்படி இருக்கும், அது மோசமாகவே மாறிடுது. அல்லேலூயா. அப்போ எது உன் கையில் கொடுத்தாலும் அதை விசுவாசித்து புசிக்கணும்.
விசுவாசம் இல்லாத புசிக்கிறதுலாம் என்ன மாறிடும்? விசுவாசம் இல்லாத நீங்கள் புசித்தா அது என்னமா ஆகும்? ரோமர் 14 நம்ம வாசிக்குமே, ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் விசுவாசத்தால் வராத யாவும். அப்போ நீ விசுவாசம் இல்லாத எந்த ஒரு வேலை செய்தாலும் அதே பாவமாக மாறிடுது. புரியுங்களா? உனக்கே தெரியாது. நீ விசுவாசமாக கறி சாப்பிடுவேன், முட்டை சாப்பிடுவேன். விசுவாசம் சாப்பிட்டு இருந்தால் அது உனக்கு ஒரு நாளுக்கு கொலஸ்ட்ரால் பெருகி, அதே சுகர் பெருகி, அதே உனக்கு என்ன ஆகிடுது? உன் சரீரத்தில் வியாதி வந்து மரணம் சந்திக்குது. ஆனால் நீ டீ குடிச்சு பாரு. சுகர் இருந்தாலும் டீ குடிச்சு பாருங்க. சுகர் இருந்தாலும் நீங்கள் என்ன குடிங்க, கொலஸ்ட்ரால் இருந்தாலும் நீங்கள் மட்டன் சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிட்டா கூட விசுவாசமாக சாப்பிட்றவங்களுக்கு அது பாவமாக மாறாது. அல்லேலூயா. ஒரு வீட்டை கட்டினா என்ன பண்ணணும்? விசுவாசமாக கட்டணும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்ன வர சாபம் வராது. விசுவாசம் இல்லாத கட்டுற வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? சாபம் இருக்கும். புரியுங்களா? வீட்டுக்குள்ளே எந்த பொருளும் வாங்கிட்டு வந்தாலும் என்ன பண்ணணும்? ஒரு புடவை வாங்கிட்டு வரீங்க, எப்படி எடுத்துன்னு போகணும்? உள்ள விசுவாசமாக கொண்டு போகணும். நீங்கள் அவிசுவாசம் கொண்டு போனால் என்ன ஆகும்? பாவம் உள்ளே வந்துடுது, சாபம் உள்ளே வந்துடுது. அப்போ நமக்கு தெரியாது. அது சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால் வராத யாவையும் சொல்லிக்கிறாரு. புரியுங்களா? நீயே விசுவாசம் இல்லாத வீட்டுக்குள்ளே போனால் பாவம் ஒன்று பிடிச்சிக்கும். நீ எப்பவுமே ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? பேர் தான் விசுவாசி, ஆனால் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. எவ்வளோ கஷ்டம் ஆண்டவருக்கு. விசுவாசம் என்ற ஒரு பிரிட்ஜின்னு பேர் வச்சுட்டு மேலே நடந்த கீழே ஓதுன்னா அது பிரிட்ஜு. அது பேர் ஒரு பிரிட்ஜு மேலே யாருன்னா எப்படி இருக்கணுமா? அந்த சைடு தாண்டி போயிடணும். அதுவே ஆடுதுன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும்? அப்போ விசுவாசி என்ன பண்ணக்கூடாது? பதறக்கூடாது. விசுவாசிக எப்படி இருக்கக்கூடாது? அவிசுவாசமாக இருக்கக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. எல்லாத்தையும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. உன் கையில் எது வந்தாலும் அது என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அப்போ அது என்ன பண்ணுது? விசுவாசம் உன்னை என்ன பண்ணணும்? பலப்படுத்தினே இருக்கும். அல்லேலூயா. உன் பிள்ளையை விசுவாசிக்கணும். இது கர்த்தர் தான் கொடுத்த பிள்ளை, ஆனால் இதை கர்த்தர் நடத்துவார் என்று விசுவாசிக்கணும். உன் கணவரை விசுவாசிக்கணும். புரியுங்களா? வீட்டில் எல்லாரையும் விசுவாசிக்கணும். உன் பொருளை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசமே இல்லாது போயிடுச்சுன்னா அது உனக்கு லாஸ்ட்டில் என்ன மாறுது? பாவமாக மாறி, அது உனக்கு சாபமாக மாறி, வியாதியாக மாறி, மரணம் வந்துடுது. சரிங்களா? நீ விசுவாசத்தில் அப்படியே என்ன பண்ணணும்? வியாதி வராது. என்ன வராது? அப்படின்னு நீ விசுவாசித்தீங்கன்னா வியாதி வராது. வியாதி வரும் அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா வியாதி வந்துடுது. மழை வரும் அப்படின்னா மழை வரும். ஏன் வருது? உனக்கெல்லாம் அவிசுவாசம். மழை வராதுன்னு சொன்னால் என்ன பண்ணாது? வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வாயில் என்ன சொல்கிறீங்க? உங்கள் வாயில் என்ன வச்சுருக்கிற ஆண்டவர்? உங்களுடைய நாவில் மரணமும் ஜீவனமாக இருக்கிறது. மரணத்துக்குரிய அதிகாரம் இருக்கிறது, ஜீவனுக்குரிய அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் உங்கள் நாவை நீங்கள் என்ன பண்ணணும்? ஜீவனுக்காக பயன்படுத்தணும், மரணத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய விசுவாசம் வளர்ந்துக்கினே இருக்கணும். 2025 புரியுங்களா? அதுதான் ரோமர் 10:17 வாசிக்கும் போது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். பாருங்க, விசுவாசம் கேள்வினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ விசுவாசம் எங்கேருந்து வருது? விசுவாசம் கேள்வினால் வருகிறது. அப்போ கேள்வினா என்ன? கேள்வினா என்னம்மா? கேள்வினா நம்ம கேள்விப்படணும். என்னது? இந்த வசனத்தை உன் வாயினால் வாசிக்கணும், காதினால் கேட்டுக்கினே இருக்கணும். அதுக்கு தான் கேள்வின்றாரு. என்ன பண்ணணும்? விசுவாசம் எங்கேருந்து வருதா? கேள்வி. வசனத்தை கேட்க 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 என்ன பண்ணும்? விசுவாசம் வேகமாக வளர ஆரம்பிக்குது. விசுவாசம் கேள்வினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனம் எங்கே? பைபிளில், வேதத்தில் தேவனுடைய வசனம் எங்கே இருக்கிறது? ஆதியாகமம் 1 வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு என்ன இருக்குது? வசனம் இருக்குது. இவ்வளோ வசனத்தை நீங்கள் தினந்தோறும் வாசினே இருந்தீங்கன்னா கேள்விப்பட விசுவாசம் என்ன பண்ணோம்? பெருகினே இருக்கும். அல்லேலூயா. இப்படி தான் உங்களுடைய விசுவாசம் பெருக வைக்கணும், அதை அதிகப்படுத்தணும்.
அதை நிறைவான விசுவாசமாக மாற்றணும். அது 100 மடங்கு என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. 100 மடங்கு. ஆபிரகாமுக்கு அவனுடைய சரீரம் செத்து போயிருக்குது, சாராளுடைய சரீரமும் செத்து போயிருக்குதுன்னு ரோமர் 4:16 வாசிக்கிறோம். வாசிங்க. ஆதலால் ம் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு ம் அது விசுவாசத்தினாலே வருகிறது. ம் நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, ம் நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் ம் அந்த வாக்குதத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று அநேக எழுதியிருக்கிறபடி. ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவேன் நானே? தகப்பனா அநேக ஜாதிக்கு எப்படிங்க தகனமாக? 100 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. எத்தனை வயசு? 100 வயசானவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? முடியாது, கஷ்டம் இல்லை. அந்த அம்மாவுக்கு 90 வயசு ஆயிடுச்சு. இப்போ 90 வயசானவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு. நீ விசுவாசிமா அப்படின்றாரு. வாசியம் அடுத்தது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி ம் அவன் தான் விசுவாசி வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து ம் இல்லாதவைகள் இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற ம் தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ம் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே ம் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் ம் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். பாருங்க, நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறான் தாவீது. அல்லேலூயா. தாவீதை தேவன் அழைக்கும் போது அவனுக்கு 75 வயசு. அல்லேலூயா. அப்போது அந்த பிள்ளையை கொடுக்கும்போது எத்தனை வயசு? 100 வயசு. அப்போ எத்தனை வருஷம் சபையில் உட்காந்துந்தான்? 25 வருஷம். நம்ம நேற்று கல்யாணம் ஆகும், இன்னைக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்றோம். அல்லேலூயா. நேற்று நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருப்பீங்க, இப்போ வீடு கட்டினுவீங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை ஆண்டு பார்ப்பார். என்ன பார்ப்பாரு? நீங்கள் ஆவியில் வளர வளர வளரதான் கர்த்தருடைய சொத்து நம்ம மேலே வந்து இறங்கும். அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய சொத்து எத்தனை வயசில் பிள்ளைக்கு தெரிய வருது? ஒரு 20 வயசில் தெரியுமா? நம்ம 15 வயசில் தெரிஞ்சிட்டோம். எங்கள் அப்பா யார்? ஒரு கோடீஸ்வரன். இப்போ அந்த கோடீஸ்வருடைய அந்த பிள்ளைக்கு 15 வருஷம் ஆகுது. நம்ம சர்ச்சுக்கு வரோம், 5 வருஷத்துக்குள்ளே நம்ம இயேசு யாருன்னு நமக்கு என்ன தெரியணும்? அவர் ஒரு கோடீஸ்வரன் தெரியுமா? தெரியக்கூடாதா? தெரிஞ்சால் தானே கையில் நம்ம கையில் எழுதுவார் அவர் பொருளை. நம்ம அவரை என்ன நினைக்கிறோம்? இன்னும் எப்படி நினச்சின்னு இருக்கிறோம்? இயேசுவை குழந்தையாவும் நினச்சின்னு எடுக்கிறோம். இன்னும் அவர் என்ன நினைக்கிறோம்? சொல்லுங்கம்மா. அவர் எங்கேயோ இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறேன். அவர் எப்போ தான் எனக்கு அற்புதம் செய்வார் அப்படிலாம் நினச்சா தருவாரா? தகப்பனை அதிகமாக என்ன பண்ணியிருக்கணும்? அறிஞ்சு வச்சுருந்தா தான் அவர் சொத்து நம்மளே எழுதிட்டு போயிடுவார். அல்லேலூயா. அப்பா கோடீஸ்வரன். பையன் சொல்கிறான், அப்பா உனக்கிட்ட பணம் எவ்வளோ இருக்குது? ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அப்போ இன்னும் பிள்ளை என்ன பண்ணல? தகப்பனை அறியலை. புரியுங்களா? அப்போ ஆண்டவரை நீ அறிகிற அறிவில் வளர்ந்தா தான் அவர் உன் மேலே எவ்வளோ வேணாலும் எழுதுவார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய இருதயத்தை அறியாமல், அவருடைய சரீரத்தை நீ அறியாமல், அவருடைய ஆவியை நீ அறியாமல், அவர் எழுதப்பட்ட வேதத்தை அறியாமல், அவர் உன் மேலே இருக்கிற உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் அப்படியே தனியாக நின்றுக்கும். புரியுங்களா? பணம்லாம் பெருசு கிடையாது, பொருளாதாரம்லாம் பெருசு கிடையாது ஆண்டவருக்கு. புரியுங்களா? வேலைலாம் பெருசு கிடையாது. உனக்கு என்ன வேணுமோ அதை அதன் காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ ஆபிரகாமுக்கு 25 வருஷம் ஆன பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? என்ன சொல்கிறாரு? வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பிற்பாவனாக உனக்கு சுதந்திரவாளியானான் என்று சொல்லி அவன் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். பாருங்க என்ன சொல்றாரு? உன் சந்ததி எப்படி இருக்குமா? இன்னும் குழந்தைய பிறக்கலை. 15ஆம் அதிகாரத்தில் குழந்தைய பிறக்கலை. ஆண்டு சொல்கிறார், கொண்டு போய் வெளியே நட்சத்திரம் பாருபா, இந்த நட்சத்திரம் நீ என்ன கூடுமா? முடியாது. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். இன்னும் ஒரு பிள்ளை பிறக்கலை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுற? சந்ததியே காட்டுறாரு. புரியுங்களா? உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு அடுக்கடுக்க அடக்கி வச்சிருக்கிறது. உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் எப்படி இருக்குது? எல்லா ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிட்ட இருக்குது. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கணும்னா அந்த ஆசீர்வாதம் அவர் கரத்தில் எங்கே இருக்குது நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? அறிந்தால் தான் அவர் கொடுப்பார். அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர்? கொடுக்கவே மாட்டார். அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டு காட்டுறாரு, ஒரு குழந்தை கூட பிறக்கலை, ஆனால் சந்ததி எப்படி இருக்கும்?
நான் சொல்கிறேன் 5 வருஷம் ஆன பிறகு இந்த சர்ச் இங்கே இருக்காது. அல்லேலூயா. இது ஒரு கிளை சபையாக மாறிடும். 5 வருஷத்துக்கு பிறகு இந்த சர்ச்சு 1 ஏக்கரை இடம் வாங்கி அந்த இடத்துல இந்த சர்ச்சை கட்டி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆயிரங்களாக வந்து அதில் சேருவாங்க. அதை யார் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஏன் பார்க்க முடியும்? இதனுடைய பிளான், மாஸ்டர் பிளான் ஆண்டவர் போட்டு வச்சிட்டாரு. இப்போ நமக்கு ஆண்டு பேசினுக்கிறார். நீங்கள் அதுக்காக நல்லா என்ன பண்ணு, விசுவாசத்தில் வளரு, ஐஸ்வர்யத்தில் வளரு, ஆசீர்வாதத்தில் வளரு, பரிசுத்தமாக இரு, நான் உன்னை என்ன பண்ண பெரிய ஜாதி ஆக்குவேன்றாரு. அல்லேலூயா. இந்த சபையிலேருந்து பல தீர்க்கதரிசி எழுப்புவார். இந்த சபையிலேருந்து சில தீர்க்கதரிசிக்கு அப்பொழுதும் சுவிசேஷங்களை எழுப்புவார், சில மேய்ப்பரை எழுப்புவார். பின்னாடி வர சந்ததிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த இடத்தை காட்டி கொண்டு போய் அங்கே வைப்பார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வந்து ஏன் வைக்கிறாரு? கர்த்தர் இந்த சபையை நடத்துகிறார். நான் எதுவும் நம்ம வந்து ஐயா நடத்தலை. புரியுங்களா? இது சர்ச்சுக்கு பேர் என்ன? இந்த சபை பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறது பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்ன இருக்குது? இந்த சர்ச்சுக்கு தலைவர் யார்? இயேசு கிறிஸ்து. நாங்களாம் யார்? ஐயா யார்? உடன் ஊழியக்கார் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அவர் தலை, நம்ம எல்லாம் யார்? சரீரம். அல்லேலூயா. சபைக்கு தலை யார்? இயேசு கிறிஸ்து. நம்மளாம் யார்? அவயங்கள். உங்களை நடத்துவதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு மேய்ப்பரை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய அபிஷேகத்தை அவர் மேலே வைத்து உங்களுக்கு உங்கள் முன்னாடி வச்சு உக்காந்துக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டு கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதம் ஒன்றும் தடைப்படாது. எப்போ நீங்கள் அவர் பேச்சை வந்து நிகாரிக்கிறீங்களோ, இல்லை அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறீங்களோ அந்த வார்த்தைக்கு, அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் தடையாயிடுது. புரியுங்களா? அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை அப்படியே நிறைவேறிட்டுவார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சேனல் எப்படி வச்சுருக்கிறாரு? சேனல் எப்படிமாக்குது? ஒரு தாசதாரை நீ சந்திக்கணும், அதுக்கு முன்னாடி யாரை சந்திக்கிறீங்க? ஒரு ஹெட் மாஸ்டர் சந்திக்கணும், அதுக்கு முன்னாடி யாரை சந்திக்கிறீங்க? அந்த கிளாஸ் டீச்சரை சந்திக்கிறோம். புரியுங்களா? இல்லைங்க நான் வந்து டீச்சர்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ஹெட் மாஸ்டர் எங்கள் அப்பா தான், நான் டேரெக்டாக போய் என்ன பண்ணுவேன்? அவர் சேனல் இருக்குது. அப்போ டீச்சர்கிட்டே கேட்கணும், இந்த பிள்ளை எத்தனை நாள் ஸ்கூலில் வந்தது, எப்படி போனது எல்லாம் தெரியும். டேரெக்டாக போய் ஹெட் மாஸ்டர் கேட்க முடியுமா? அது மாதிரி இயேசுக்கிட்ட டேரெக்டாக போக முடியாது. மோசே என்ன பண்ணுறாரு? தேவன்றது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வந்து யார் கொடுக்குறாரு? ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. புரியுங்களா? இல்லைங்க நான் நடுவில் நுழைஞ்சி எங்கள் பாஸ்டர்கிட்ட பேச, என்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார், இனிமேல் என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, எங்கள் பாஸ்டர் வார்த்தை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? என்னம்மா பண்ணுவார்? அங்கேயே ஒரு வெடிப்பு உண்டாக்கி எல்லாம் உள்ளே போயின்றுவார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா கர்த்தர் யாரை அடைக்கிறாரு? மூசேக்கு தான் முள் செடியில் என்ன பண்ணார் ஆண்டவரே? தன்னை தரிசனத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ மோசே வச்சு தான் சபை என்ன பண்ணுறாரு? 6 லட்சம் பேரை நடத்துகிறாரு. புரியுங்களா? அதே போல் தான் இன்றைக்கும் சபை எப்படி இருக்குதுன்னா, ஒரு மேய்ப்பனை வச்சு தான் ஆண்டவர் நடத்துவார் தவிர, மேய்ப்பினால் அந்த ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது. நீங்கள் மேய்ப்பிற வார்த்தை யார் கேட்கல, அவங்கள சிதறடிக்கப்படுவீங்க. புரியுங்களா? உக்காந்துப்பீங்க கொஞ்ச நாள் வரைக்கும். ஆனால் திடீர்னு அவர் ஏதாவது கடிந்து பேசும்போது, சிஷ்டித்து பேசும்போது, இல்லை அவர் உபதேசிக்கும் போது, இல்லை அவர் என்ன பண்ணுறார் தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது, இல்லை உங்களை குறித்து சொல்லும் போது, ஆவியான பேசும்போது திடீர்னு கோபம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? இன்றைக்கி என்ன தான் நேராக பேசுகிறாரு. முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணிட்டேன், நான் பாஸ்டம்மாட்ட இந்த வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். இப்போ பாஸ்டம்மா ஐயாவுக்கு சொல்லிட்டாரு, ஐயா வந்து டேரெக்டாக என்கிட்ட பேசுகிறாரு, அதனால் நான் பண்ணுவேன், இனிமேல் சர்ச்சுக்கே வரமாட்டேன். அல்லேலூயா. யார் வந்து ஏசப்பாவும் வந்து கூப்பிட்டான்னு என்ன பண்ண மாட்டேன், வரவே மாட்டேன், நான் ஒரு கல் மாதிரி நிற்கிறேன். அல்லேலூயா. அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசுகிறவர் ஆவியானவர். யாருமே யார் மூலமாக என்ன பண்ண முடியாது, நம்ம பேசுகிற வார்த்தையில் எதுவுமே பேச முடியாது. நம்ம பேசணும்னா அது லிமிட் ஆகி அப்புறம் கட்டுக்காதிக்குள்ளே போயிடும். ஆவியான பேசுனா வசனத்தையே பேசி நடத்துவார். அல்லேலூயா. அப்போது எதுக்கு சொல்கிறேன்னு இதெல்லாம் வந்துன்னா, அப்போ ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருக்கிறார். எத்தனை வருஷம்? அந்த 25 வருஷத்தில் இந்த 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை பெட்டியை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, திரளாய் பெருக பண்ணுது எப்போ? உன்னை வந்து முழுமையாக ஆசீர்வதிக்கணும்.
திரளாய் ஆசீர்வதிக்கணும் உன்னை. எப்போ ஆசீர்வதிப்பார்? நீ அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? உத்தமனாக இருக்கணும். அல்லேலூயா. உத்தமையாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும். அப்படின்னு உத்தமம் உத்தமைனா என்ன? யோபு 1:1 வாசிக்கிறோம். யோபு எப்படி இருந்தாரா? 1:1 வாசிங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். யோபுக்குள்ள எத்தனை சுபாவம் வந்தது? 4 சுபாவம் இருந்தது. அல்லேலூயா. 1, யோபு உத்தமனாக இருந்திருக்கிறான். 2வது, யோபு எப்படி இருந்தார்? தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அப்புறம் அவர் சன்மார்க்கனாக இருந்திருக்கிறார். எல்லா பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறார். அதுக்கு பேர் தான் என்னது? உத்தமம். அல்லேலூயா. நீங்கள் எல்லா பொல்லாத காரியங்களுக்கு சீரியல், சபைக்குள்ள வீட்டுக்குள்ளே சீரியல் வருது, வீட்டுக்குள்ளே வந்து என்ன வருது? சினிமா வருது. புரியுங்களா? அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பொல்லாத காரியங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? வெறுத்து இருக்கணும். எத்தனை பேர் சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அது ஏங்க கேட்குறீங்க? அது எல்லாத்தையும் நான் என்ன தூக்கம் வரலன்றீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சினிமா பார்க்குறேன்னு கேட்டால், அது தாங்க முக்கியம் அப்படின்றீங்க. அப்போ அப்படி பார்க்குறவங்களுக்கு உத்தமன் அவங்க. நீ ஆண்டவர் எது வேணான்னாரோ அதெல்லாம் என்ன பண்ணிடணும்? அவாய்ட் பண்ணிடணும். 2025 பொல்லாத காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? விபச்சாரங்களோ, வேசித்தனங்களோ, கோபமோ, எரிச்சலோ, புருஷனை திட்டுறதோ, மனைவியை திட்டுறதோ, பிள்ளைகளை அடிக்கிறதோ, உதைக்கிறதோ, இல்லை கடன் வாங்கி கடன் கொடுக்காது போகிறதோ, ஏமாத்துறதோ, வட்டிக்கு விடுறதோ, இதெல்லாம் என்ன பண்ணிடணும்? எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஒழிச்சிடணும். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஒழித்து விடு. சில இடத்துல சொல்ல விட்டு விடு, சில இடத்துல விட்டு விலகு, சில இடத்துல என்ன பண்ணு? விட்டு ஓடு. பொல்லாத காரியங்களுக்கு என்ன பண்ணிடணும்? அதெல்லாம் சேர்த்து வச்சு மூட்டை கட்டிக்கின்னு என்னை ஆசீர்வதிக்க மாட்டார். சாபம் வீட்டுக்குள்ளே பெருகிடும். திடீர்னு மரணம் வரும். நரகத்தில் போய் நிற்போம். அங்கே போய் அது கதறுவோம். அங்கே பாஸ்டர் இருக்க மாட்டார், ஏசப்பா இருக்க மாட்டார். நரகத்தில் யார் இருப்பான்? பிசாசு அங்கே நிற்பான். நான் சினிமா பார்க்க சொன்னால, நீ என் வார்த்தை தானே கீழ்ப்படிந்த, அதனால தான் உனக்கு கொண்டு இங்கே வச்சுருக்கிறேன். இப்போ பாருமா சினிமா எப்படி இருக்குதுன்னு. சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ எங்கே வந்திருக்கிறேன்? நரகத்தில் வந்துக்கிறேன். சீரியல் எப்படிமா இருக்குது? இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு நரகத்தில் காட்டுவான். அவ்வளோ வேதனை, அதை சமாளிக்கவே முடியாது. மரண சந்தத்திற்கு எங்கே போகிறேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்க பரிசுத்தமாக தான் எங்கே போகிறான்னு அவங்களுக்கு மட்டும் தெரியும். நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழணுன்னா பொல்லாத காரியங்கள் என்ன பண்ண? கொஞ்சம் உன்னை விட்டு விலக்கிடணும். 2024 எப்படி இருந்ததை போட்டோம். ஆனால் 2025 வருஷத்தில் எதெல்லாம் நீங்கள் விட வேண்டுமோ அதை விட வேண்டும், எதெல்லாம் பிடிக்க வேண்டுமோ அதெல்லாம் பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுங்க. அல்லேலூயா. முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை நாடு. புரியுங்களா? முன்னாடி இந்த நடந்தெல்லாம் அதே யோசனைக்காத. புரியுங்களா? எத்தனையோ பேர் உங்களுக்கு விரோதமாக எழுதியிருப்பாங்க. நீ புதிய மனுஷனாக மாறும்போது அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிப்போம். அல்லேலூயா. அறியாமல் செய்துட்டாங்க ஆண்டவரே, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பெரிய எதிரி? ஒரே ஒரு ஆள் தான், பிசாசு தான் எதிரி. மீறி யாருமே எதிரி கிடையாது இந்த உலகத்தில். அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம ஜெபம் தான் பண்ணி ஆகணும் தவிர நம்ம அவங்கள என்ன மாற்றக்கூடாது? எதிரியாக மாற்றக்கூடாது. அல்லேலூயா. அவர்களுக்காக நீ செபிங்க. புரியுதுங்களா? உனக்குள்ளே வந்து இருக்கிற சுபாவம் ஆண்டோடைய சுபாவமாக மாற்றணும். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் ஆலயத்தை கொடுத்து, ஒரு மேய்ப்பரை கொடுத்து, இந்த ஆலயம் தொடர்ந்து இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களே 3 நாள் பிறை நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணுமா வரக்கூடாதா? அப்போ பொல்லாத காரியங்களை என்ன பண்ணிடணும்? நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அது நமக்கு தேவையே கிடையாது. புரியுங்களா? எப்போவுமே நம்முடைய எண்ணங்கள் ஏன் சிதறதுன்னா, நம்ம ஜபம் குறைவாக இருக்கும்போது உலகத்திலேயே பக்கம் எண்ணம் வந்துடும். புரியுங்களா? நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இரவு பகலாம் என்ன பண்ணோம் சொல்லுமா? தானியேல் 3 வேளை என்ன பண்ணினார்? ஜெபித்தார். வாசிங்க அந்த வசனத்தை. 6, 12, 13. தானியேல் 6, 12, 13. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த வேலையானாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள்.
ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாறப்படக்கூடாதென்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது அல்லேலூயா. போதும். அப்போது சட்டம் வந்துடுச்சு. 140 நாள் என்ன பண்ணிட்டாங்க? தானியேலுக்கு போட்டுட்டாங்க. என்ன போட்டாங்க? இந்த ஏரியாவில் வந்து சுற்றுன்னு. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ஏரியாக்காரன போவாங்களா? போக மாட்டாங்க. புரியுங்களா? ஆனால் தானியேல் என்ன பண்ணுறாரு? சட்டத்தை மீறி தினமும் 3 வேளை, புரியுங்களா, தினமும் 3 வேளை என்ன பண்ணுறாரு? சட்டம் என்ன சொல்லிக்குது? யாராவது 30 நாளுக்குள்ளே அவங்களுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவங்கள தூக்கி எங்கே போடணும்? அப்படியே நம்ம சபைக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன செய்வோம்? நல்லது, ஒரு வாரம் வந்து சபை மூடி கிடக்குது, நல்லது, நம்ம ஒரு சீரியல் பார்க்கலாம், நம்ம அங்கங்கே ஓடிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தானியேல் பாருங்கள், 3 வேளை என்ன பண்ணுறாரு? சட்டத்தை மீறி. ஏன் சட்டத்தை மீறாரு? தானியேல் ஏன் சட்டத்தை மீறாரு சொல்லுங்கம்மா. தானியேல் ஏன் மீறாருன்னா, தானியேலுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. 6:23 பாருங்க. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. விசுவாசானுக்குள்ள இருந்தது. என்ன இருந்தது? அதனால சேதம் பண்ணாது. விசுவாசம் ஒருத்தருக்குள்ள நிலைத்திருக்குன்னு வச்சுக்கோ, தெருவு நாய் கூட என்ன பண்ணாது? கடிக்காது. தெருவில் இருக்கிற யாரும் நமக்கு கொலைக்க மாட்டாங்க, நமக்கு விரோதமாக பேச மாட்டாங்க. நமக்குள்ளே விசுவாசம் குறையும் போது தான் என்ன பண்ணிவிடுவாங்க? தெரு நாய் ஓடி வந்து எங்கேயோ ஓடுற நாய் என்ன பண்ணிடுது? டக்குன்னு கஷ்டம் போயிடுது. எங்கேயோ ஓடுற 2 வீலர் வந்து யார் மேலே மோதிடுது? நம்ம மேலே மோதிடுது. ஏன் மோது? விசுவாசம் குறைவு. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் தானியேலுக்குள் இருந்தபடியினால் சிங்கங்கள் அவனை என்ன பண்ண முடியல? சேதப்படுத்த முடியல. ப்ராக்டிக்கலாக நடக்குது. சிங்கம் முன்னாடி நிற்குது, தானியேல் முன்னே நிற்கிறான். இப்போ சிங்கம் என்ன பண்ணுது? சிங்கத்துக்கு நடுவில் யார் நிற்கிறது? தூதன் வந்து நிற்கிறான். அல்லேலூயா. ஏன் நிற்கிறான்? தேவன் பேரை வைத்த விசுவாசம். நீ தேவன் பேரை வச்சு முன்னாடி வந்து ஒரு செய்வனை வருது, ஒரு மாந்திரம் பண்ணி அனுப்புகிறாங்க, ஒரு கொல்லி வாய் சர்பத்தை அனுப்புகிறாங்க, இல்லை ஒரு ஏவுதல் ஆவி அனுப்புகிறாங்கன்னா நடுவில் தூதர் என்ன பண்ணுவார்? நின்றுங்கன்னு அதை என்ன பண்ணுவார்? எதிர்த்து போராடுவார். அல்லேலூயா. ஏன் போராடுவார்? நீங்கள் தேவன் மேலே வேறு என்ன வச்சுருக்கிறீங்க? விசுவாசம். நீங்கள் கூட விசுவாசம் இல்லைன்னா அனுப்பப்படுற ஏவுதல் ஆவி என்ன பண்ணோம்? உன் மேலே இறங்கி அப்புறம் உன்னை என்ன பண்ணோம்? உன் குடும்பத்தை சின்ன பண்ணாமல் மாற்றிடும். புரியுங்களா? அப்புறம் வருகிற மாந்திரம் கிரிகள் வந்து என்ன பண்ணோம்? குடும்பத்துக்கு விரோதமாக எழும்போம், செய்வனைகள் எழும்போம், குறி சொல்கிற ஆவி வந்துடும் வீட்டுக்கு. ஏன் வருது? ஒரு கிறிஸ்துவனாக இருந்தால் அவனுக்கு எப்பவுமே உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, துன்பம் உண்டு. அல்லேலூயா. நீ ஜோமணினே இருந்தால் எதுவும் உன்னை அணுகாது. அப்போ உன் ஜப வாழ்க்கையில் ஜபமே பண்ணுறதில்ல. வருஷத்துக்கு ஒரு முறை ஜபம் என்ன ஆகும்? அதில் எல்லா பிரச்சனையும் வந்துடுது. அல்லேலூயா. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜபம் என்பது இருக்கணும். புரியுங்களா? யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, நீ என்ன பண்ணிடணும்? முனகால் படிட்டு ஆண்டவருக்கு உனக்கு ஒரு கனெக்ஷன் பண்ணிக்கணும், ஒரு உறவை வச்சுக்கணும். ஆண்டவரே, இப்படி இந்த பட்டணத்துக்குள்ளே இத்தனை கொலைக்காரர் இருக்கிறாங்க, அந்த ஆவிகளை நான் துரத்துறேன். இந்த பகுதியில் இத்தனை விபச்சாரத்தின் ஆவி இருக்குது, அதை நான் துரத்துறேன் இயேசு நாமத்தினாலே. இந்த பக்கத்தில் வேசுத்தனத்தின் ஆவி இருக்கிறது, ஆவிகளை இயேசு நாமத்தை துரத்துறேன். இந்த பகுதியில் குடியின் ஆவி இருக்குது, அந்த ஆவிகளை துரத்துறேன் அப்படின்னு துரத்தினே இருந்தால் அந்த ஆத்மாக்கெல்லாம் மனந்திரும்பி சபைக்குள்ள வருது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? எந்த ஆவிக்கும் ஜெபம் பண்ணுறதில்ல. நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? என்ன ஆசீர்வாதம் எல்லா ஆவியும் நம்மக்கிட்ட வந்துடுது. ஆவிகளை துரத்துவதுக்கு யார்கிட்ட அதிகாரம் கொடுத்துட்டாரு? யார்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தாரு? மந்திரவாதிகிட்ட கொடுத்துருக்கிறாரு. யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? நம்மகிட்ட கொடுத்தாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாமே அவுத்து விட்டுட்டு நம்ம வாணி என்ன ஆசீர்வாதம் சொன்னால் ஆசீர்வாதம் முடியுமா? எல்லாத்துக்கும் உலகத்துக்கு எல்லா காரணத்துக்கு யார் காரணம்? எல்லா தவறுக்கு யாருமா காரணம்? யார்? நீங்கள் தானே. அசுத்தாவி தான் காரணம். எல்லா தவறுகளும், எல்லா ஆக்சிடென்ட்டுகளுக்கும், எல்லா விதமான தவறான காரியங்களுக்கு இந்த அசுத்தாவி தான் வேலை செய்யும். புரியுங்களா? இந்த அசுத்தாவி என்ன பண்ணும்? யாருக்கு ஒரு மனுஷனுக்குள்ளே பூந்து தான் வேலை செய்யணும். ஒருத்தர் குடிக்கிறானா அதுக்கு என்ன காரணம்னா அந்த அசுத்தாவி என்ன பண்ணுது? அவனை உள்ளே போய் வேலை செய்யுது. புரியுங்களா?
அப்போ அந்த ஆவி என்ன பண்ணுது, ஒரு மனுஷனுக்குள்ளே போன பிறகு அந்த மனுஷன் குடிக்க மாட்டான், அந்த ஆவி தான் அது என்ன பண்ணுது, திருப்தி அடையும். புரியுதுங்களா? ஒரு விபச்சாரம் பண்ணுறான்னா அவன் அந்த மனுஷன் விபச்சாரம் பண்ணுறதில்ல, அந்த ஆவி தான் விபச்சாரம் பண்ணும். ஏன்னா அது என்ன பண்ணுது, ஒரு சரீரத்தை வச்சு பயன்படுத்திக்குது. அல்லையா? நம்ம நான் நினைக்கிறேன் அந்த ஆள் விபச்சாரம் பண்ணதுக்கு அவனும் ஜெயிலில் போட்டுறோம். புரியுதுங்களா? ஆனால் அவனுக்குள்ளே விபச்சாரம் பண்ணது எது, அந்த ஆவி. அதனால தான் ஆவிகளை என்ன பண்ணிடணும், சொல்லுங்கம்மா, ஆவிகளை கட்டணுமா, துரத்தணுமா, இல்லை இலை விட்டு வெளியே போக சொல்லணுமா? இது வரைக்கும் நம்ம ஆவியில் கட்டியிருந்தால் எல்லா ஆவியும் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஆவியும் இருந்திருக்காது. நம்மளூர் பகுதியில் இருந்திருக்குமா? கட்டக்கூடாது, துரத்தணும். அல்லையா? ஏன் துரத்தணும்? இந்த எல்லையிலேருந்து இந்த அம்மனூர் பகுதிக்குள்ளே ஒரு ஆவி கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லா ஆவிகளும் நமக்கு ஆளுக்கு 10 ஆவி ஏதி வச்சுக்கணும். அல்லையா? முழங்கால் படிட்டு 10 ஆவியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10 ஆவி நீ துரத்தினா டெய்லி 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணி துரத்துனீங்கன்னா இந்த பட்டணத்தில் ஒரு ஆவி கூட என்ன பண்ணாது, இருக்காது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை பாதாளத்துக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா பாதாளத்துக்கு அனுப்ப முடியாது. வாசிங்க 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வெளிப்படுத்தினல். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பாருங்க, ஒரு தூதன் என்ன பண்ணியிருக்கிறார், எல்லாம் பாருங்க வசனத்தை. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வானத்திலிருந்து இருக்காங்க. அப்போ பாதாளத்தினுடைய திறவுகள் எங்க இருக்குது, எங்கம்மா இருக்குது? பாதாளத்தின் திறவுகோல் சாவி. பாதாளத்துக்கு வந்து பூட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த பூட்டை திறக்கணும்னா சாவி எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்கிறது. அல்லையா? இப்போ அந்த தூதன் கொண்டு வந்து பாதாளத்தை திறந்து இந்த ஆவியை கொண்டு போய் என்ன பண்ணணும், உள்ள தள்ளணும். வாசிங்க. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு. ஜனங்களை அது என்ன பண்ணி இப்போ மோசம் பண்ணுது. இப்போ என்ன பண்ணிக்கிற அந்த ஆவிகள் இப்போ பாதாளம் போட்டப்பட்டிருக்கிறது, அதை திறந்து அந்த பாதாளத்தை இவனை அடித்து 1000 வருஷம் மூடுவார். அது எப்போ, எந்த காலில் செய்வார், எப்போ கட்டுறாரு, எந்த வருஷமாக கட்டுறாரு? 1000 வருட சாட்சி வரதுக்கு முன்னாடி கட்டணும். அல்லையா? அருமேகத யுத்தத்தில் ஜெயம் எடுத்து இந்த ஆவியை கொண்டு போய் கட்டினா தான் 1000 வருஷம் நடக்கும். அப்போ 1000 வருஷம் நடக்கும்போது உலகத்தில் என்ன இருக்காது, எந்த அசுத்தாவி இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன் திறந்து அப்படியே இருக்கும், உங்கள் வீடு திறந்து அப்படியே இருக்கும். அப்புறம் எல்லாமே என்ன பண்ண திறந்துருக்கும், எதுக்கும் பூட்டு போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பூட்டு எதுக்கு போடுறோம், ஆவிகள் இருக்கிறனால தான் பூட்டு போட்டு வைக்கிறோம். அல்லையா? அது எந்த மனுஷனும் கொண்டு வந்து திருடும். அப்போ இந்த ஆவிகளை நீங்கள் கட்டி பாருங்கள், ஆவிகளை துரத்தி பாருங்கள். ஆவிகளை நம்ம கட்ட முடியாது, ஆவிகளை துரத்தி பாருங்கள். என்ன செய்யாது, நீங்கள் துரத்துனீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு என்ன பண்ணாது, அது வராது. அடிக்கடிக்கு இந்த ரோட்டில் ஒருத்தர் 2 வீலரில் வராரு, வந்துனே இருக்கும்போது திடீர்னு அந்த அடிக்கடிக்கு அவர் வரும்போதெல்லாம் பஞ்சர் ஆகுதுன்னா என்ன பண்ணுவார், உடனே கவர்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி புது ரோட்டு போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை அவர் அந்த ரோட்டுக்கு வராதபடி என்ன பண்ண வேறு ரோட்டில் போக ஆரம்பிச்சிடுவாரா? ஏன் வேறு ரோட்டுக்கு போவார்? அந்த ரோட்டில் வரும்போதெல்லாம் என்ன ஆகுது? அதனால் நம்ம அந்த ஏரியாக்குள்ளே வரும்போது ஆவி நம்ம அடிக்கடிக்கு அதுக்கு துரத்தினே இருந்தோம்னா அது என்ன பண்ணி இந்த மக்களில் நம்ம இருக்கிறாங்க, இவங்க எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க, நம்மளை துரத்தினே இருக்கிறாங்கிறதுனால இந்த ஏரியாக்குள்ளே போகவே முடியாது. வேறு ஏதாவது ஒரு ஏரியா பார்த்து அது வேறு லைனில் போயிடும். இல்லையா? அப்போ இந்த ஏரியாவுக்கு அது வராதுன்னு தான் அந்த ஏரியாவில் குடிக்கிற அத்தனை மனுஷன் மனம் திரும்புகிறான். அந்த ஏரியாவில் விபச்சாரம் இருந்தால் அவங்களாம் மனம் திரும்புகிறாங்க. அந்த ஏரியாவில் திருடுறாங்கன்னா அந்த ஆவி அவங்களாம் மனம் திரும்புகிறாங்க. அந்த ஏரியாவில் சண்டை போட்டுங்கிறான், அந்த சண்டை ஆவியெல்லாம் துரத்தி விடுறதுனால அது எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் மனம் திரும்புகிறாங்க. ஒரு வீட்டில் கோவப்பட்டுங்கிற அந்த ஆவி கட்டிட்டோம்னா அந்த ஆவி துரத்தினோம்னா அந்த மனுஷெல்லாம் மனம் திரும்புகிறான். அல்லையா? நம்ம எல்லா ஆவிகளும் துரத்துவதுக்கு நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அதிகாரங்களை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு ஜபமே எதுக்குன்னா இந்த ஆவிகள் என்ன பண்ணோம், சவுத் கொரியாவில் அந்த ஏரியாவில் வானசேன ஆவிகளே இல்லையா, புரியுங்களா? அங்கே 24 மணி நேரம் அந்த சபையில் என்ன நடக்குது, சின்ன சின்ன அட்டு பண்ணி அந்த அட்டுக்குள்ளே போய் உட்காந்திங்கன்னு ஒரு விசுவாச ஜெபம் பண்ணினே இருப்பாங்களாம். என்ன பண்ணுவாங்க, அட்டுன்னா தெரியுங்களா, சின்ன சின்ன வீடு மாதிரி கூரை மாதிரி அப்படியே போட்டுட்டு அதுக்குள்ளே போயிட்டு உள்ளே உட்காந்திங்கன்னு முழங்கால் படிட்டு அப்படியே அழுவாங்களாம். புரியுங்களா? இப்படி அழுதா தான் அந்த சர்ச்சையில் வந்து 15 லட்சம் பேர் வந்துட்டாங்களே இன்றைக்கி ஆத்மா. எத்தனை லட்சம்? ஏன்னா அந்த ஏரியாவில் என்ன இல்லையா,
போய் சுற்றி பார்த்தா ஆவிகளை எல்லா ஆவி எங்கே வந்துட்டுக்குது, இந்தியாவுக்கு வந்துட்டுக்குது, தாய்லாண்டுக்கு போயிட்டுருக்குது, அந்த பக்கம் மலேசியாவுக்கு போயிருக்குது, சிங்கப்பூருக்கு போயிருக்கிறது, பங்களாதேஷுக்கு போயிருக்குது, சைனாவுக்கு போயிடுச்சு. எல்லா ஆவியும் சுத்தம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அப்போது நம்முடைய ஏரியாவில் இருக்கிற ஆவியை நாம் துரத்தாத நம்ம தேசத்துக்கு, நம்ம பட்டணத்துக்கு ஆத்ம பெருகவே பெருகாது. அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் வெளிப்பாடு. இதை அறிஞ்சு நீங்கள் உங்கள் ஜபத்தில் சப்போர்ட் பண்ணணும். 2025 நிறைய செபிக்க கூடிய என்ன பண்ணியிருக்கு, நீங்கள் ஜபத்தை ஏறெடுக்கணும். ஜபதூபத்தை ஏறெடுக்க அந்த ஜபதூபத்தில் என்ன இருக்குது, வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வல்லமையின் ஆவி ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஊற்றுகிறார் நம்ம மேலே. அப்போ ஜபம் பண்ணுவதற்கு மிக அவசியம். ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, சோதம் பட்டணத்தை அழிக்கும்படியாக இயேசு என்ன பண்ணிட்டாரு, ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, நான் சோதம் பட்டணத்தை என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன். அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ. அப்போ 50 நீதிமான் இருக்க வரைக்கும் என்ன பண்ணாது, பட்டணம் அழியாது. அப்போ எத்தனை பேர்கள் ஆசீர்வாதம் முடிக்கிறாரு, 5 நீதிமான் இருந்தால் கூட என்ன பண்ணி விட்டார், அடிக்க மாட்டார். 10 வருஷம் அந்த ஊருக்குள்ளே யார் இருக்கிறது, லோத்து இருக்கிறாரு. அவர் ஒரு நீதிமான். 50 பேர் ஏன் கேட்டார்னா, 50 பேர் அவர் உறவினர்கள்லாம் மனம் திரும்பி நீதிமானம் ஆகிருக்கணும். நம்ம ஏரியாவிலே உங்கள் பக்கத்தில் எத்தனை பேர் நீதிமானம் ஆகிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்கம்மா. நீதிமான் நாட்டில் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண, பட்டணம் களி கூறும், பட்டணம் அழியாது. அப்போ பாருங்கள், நீதிமானை தூக்கிட்டு பிறகு அவனை என்ன பண்ணுறாரு, பட்டணத்தை அழிச்சிடுறாரு. ஒரே நீதிமான் தான் இருந்தான். புரியுங்களா. நினைவே பட்டணத்தில் எத்தனை பேர் நீதிமான் இருந்தாங்க, ஒருத்தர் கூட இல்லை. அதனால் ஆண்டவர் நான் சொல்கிறேன், நான் அழிச்சிடுவேன். அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, உபவாசம் போடுறாங்க. அப்புறம் அவங்க மட்டும் போட்டாங்களா, அவங்க எடுக்கிற மாடு, ஆடு, கழுதுகள் எல்லாம் என்ன பண்ணுது, உபவாசத்துக்கு வருது. ராஜாக்கள் எல்லாம் கீழே வந்து உபவாசம் இருக்கும்போது கர்த்தர் நினைவே பட்டணத்தை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ ஜெபம் என்பது என்ன, அங்கே எஸ்தர் என்ன பண்ணாங்க, 3 இரவு 3 பகல் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. அப்போது 127 நாட்டிலேருந்து மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜபம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் பிசாசு பயம் வரும். புரியுங்களா. ஜபத்தினால பிசாசுகள் என்ன பண்ணோம், எல்லை விட்டு துரத்தத்துக்கு அந்த வல்லமை நம்ம கொடுத்துட்டார் ஆண்டவர். 2025 வருஷம் சிறு பிள்ளைகள்லேருந்து பெரிய வரைக்கும் குடும்பமாக செபிக்கணும், குடும்பமாக தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும், குடும்பமாக வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கணும், மாதத்துக்கு ஒரு இரவு ஜபத்தை பண்ணணும், குடும்பமாக சத்தியத்தை அறியணும். இதை தான் அதிகமாக செய்தினா தான் அதிகமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா எல்லா ஆசீர்வாதம் நம்ம இழந்து போயிடுவோம். புரியுதுங்களா. நாமே கஷ்டப்பட்டு நானே சாப்பிட்றதுக்காக இல்லை, நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையே என்ன பண்ணுவார், பல மடங்கு உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த ஈசாக்கு அவர் விதைக்கிறார், எத்தனை மடங்கு, ஈசாக்கு எத்தனை மடங்கு விதைத்தார், 100 மடங்கு விதைத்தாரா, 1 மடங்கு விதைத்து எத்தனை மடங்கு கேட்குறாரு, 100 மடங்கு அறுக்கிறாரு. அல்லேலூயா. 1 மூட்டை கோதுமை விதைத்தா எத்தனை கோதுமை மூட்டை வரும், ஒரு 10 மூட்டை அறுக்கலாம் இல்லை. ஆனால் 1 மூட்டை விதத்தில் எத்தனை அறுக்கிறாரு, 100 மூட்டை அறுக்கிறாரு. யோசித்து பாருங்கள். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீ 1 மடங்கு சம்பளம் வாங்குற, அதை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாத்தையும் பழகி பெருகுவீங்க, சபையில் வந்து நிரப்புவீங்க, ஆண்டோட ராஜ்யம் கட்டப்படும். 2025 ஆசீர்வாதமாக மாறிடும். அல்லேலூயா. சின்ன காரியங்களுக்கெல்லாம் சண்டை போடணும், உட்காண்டக்கூடாது. புரியுங்களா. மாம்சத்துக்கு வர காரியங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். அல்லேலூயா. சோத்துக்காக சண்டை போடக்கூடாது, கறிமீனுக்காக சண்டை போடக்கூடாது. புரியுதுங்களா. சின்ன மாம்சத்தில் வர காரியங்களுக்காக ஒரு 100 ரூபா பொருளுக்காக சண்டை போடணும், உட்காண்டக்கூடாது. ஒரு 500 ரூபா பொருளுக்காக என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சரீர பிரகாரமாலாம் என்ன பண்ணிடணும், அவாய்ட் பண்ணிடணும், விட்டுடணும். புரியுதுங்களா. அவங்க கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, 1000 ரூபா வாங்கினா கொடுக்கல பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க, 2000 உனக்கு கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த 1000 ரூபாய்க்கு போய் வீட்டு வாசல் நின்றுங்கன்னு ஓன்னு கத்துறது, அப்புறம் அவங்க வெளியே வர்றது, அவங்க கத்துறது, அப்புறம் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது. 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க, 20,000 செலவு பண்ணுவாங்க. 10 வருஷம் அவங்களோட பேச முடியாது, அவங்க நமக்கு விரோதம் எழுப்பிடுவாங்க. சின்ன காரியம்தான். ஒரு 1000 ரூபாய் நீ விட்டு கொடுத்தா ஆண்டவர் 2000 கொடுக்க மாட்டாரா, கொடுப்பார். உன் பொருளை வாங்கிட்டு போயிட்டாங்க, திருப்பி தரல, நீங்கள் எடுத்துக்கமா, ஒன்றும் கவலை கிடையாது, இன்னொரு பொருளை கூட நான் தரேன் அப்படின்னு சொல்லி அன்பாக அவங்களுக்கு என்ன பண்ண, அன்பை வெளிப்படுத்தினே இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் மச்சனோ உங்கள் பிள்ளைனோ ஒரு பிளாட் எடுத்துக்கினாங்க, போட்டு எடுத்துக்க போக்கட்டும். புரியுங்களா. ஆண்டவர் எனக்கு நிறைய பிளாட் தருவார். அல்லேலூயா. வீடு எடுத்துக்கினாங்களா, வீட்டை விட்டுருங்க, உனக்கு ஆண்டு புது வீட்டை தருவார். தரமாட்டாரா,
தருவார். அந்த வீட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, நடுவில் நான் சோறு வச்சுன்னு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது. அது நிறைய ப்ராப்ளத்தை உண்டாக்கும், உன் ஆத்மாவுக்கு எடுத்துரும். அல்லேலூயா. அப்போ சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் என்ன பண்ணோம், விட்டுட்டு ஆவிக்குரிய காரியத்துக்காக போராடணும். அல்லேலூயா. ஐயோ அவங்க அந்த ஆத்மா ரட்சிக்கப்படலையே, அந்த ஆத்மாவுக்காக நான் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ரட்சிக்கப்பட்டதே என் கோல். அல்லேலூயா. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்காக தான் உங்களுக்கு பிரயாசம் வேணும் தவிர நீங்கள் உங்களுடைய சரீர இழப்புக்காக சரீர காரியங்களுக்காக அவங்களும் போராடிடக்கூடாது. அதனால தான் மாம்சத்தோட ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல. புரியுதுங்களா? துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தை அந்தகார லோகாதிபதிகளும் வானசேன ஆவிகளோடு நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. புரியுங்களா? அதுதான் வந்து உள்ள என்ன பண்ணோம், நமக்கு விரோதமாக எழும்போம். எப்போ எழும்புது, உன்னிடத்தில் ஆயுதம் இல்லாத நேரத்தில். அல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், ஒன்று நாம் பெறுகிறோம், இரண்டாவது நம்ம விருத்தி அடையணும். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பாருங்க, இயேசு எப்படி விருத்தி அடைகிறாரு. அவர் ஒரு கடவுளாக இருந்தாலும், இயேசு ஒரு மனுஷகுமாரன், தேவகுமாரன், தாவீதின் குமாரனாக இருந்தாலும், அவரே இரட்சகராக இருந்தாலும், அவரே கிறிஸ்துவாக இருந்தாலும், அவர்களுக்கும் என்ன தேவைப்பட்டது, இயேசுக்கு மனுஷ தயவுகள் தேவைப்பட்டது. அல்லேலூயா. இந்த ஏரியாவில் இருக்கிற மனுஷ தயவுகள் நமக்கு தேவையில்லையா? தேவையில்லையாம்மா? தேவை. புரியுங்களா? எந்த மனுஷனோட என்ன பண்ணக்கூடாது, சண்டை போட்டு உட்காண்டக்கூடாது. பாருங்கள், இயேசு எப்படி அவர் வந்து விருத்தி அடைகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தேவ ஞானத்தினாலும். என்ன ஞானம்? அடுத்தது வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமாய் விருத்தி அடையணும். இந்த 4 உங்களுக்குள்ள வரணும். தேவ ஞானம் வரணும், அப்புறம் என்ன பண்ண, 2வது கிருபை வரணும், 3வது வளர்த்தியில், அப்புறம் 4வது தயவில். இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், தேவ ஞானத்தினால் நிரப்புவார். அல்லேலூயா. ஒரு ஞானம் பெற்றுக்கொள்வதுக்கு 2 வழி இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நீ வாசித்தீங்கன்னா, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். பாருங்க, ஞானத்தை என்ன செய்யணுமா, பெற்றுக்கொள்ளணும். அப்போது எப்படி பெற்றுக்கொள்வது? ஏமா ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? இங்கே பாருங்கள் என்ன பாருங்கள், ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? பாருங்கள், பெற்றுக்கொள்ள யாருக்கிட்டே இருக்குது, அவங்ககிட்ட தான் நம்ம வாங்க முடியும். புரியுதுங்களா? அதை தான் பெற்றுக்கொள்றன்றாரு. புரியுங்களா? யார்கிட்ட அந்த ஞானம் இருக்குது, அதை என்ன பண்ணிங்க, நீ அவங்கக்கிட்ட இருந்து என்ன பண்ணணும், என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அவங்க கொடுத்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்ளணுன்னு அர்த்தம். அப்போ யார் இடத்துல ஞானம் இருக்கிறது? அல்லேலூயா. அப்போ யார் இடத்துல இருக்கிறது? உங்கள் மேய்ப்பன் இடத்துல ஞானம் இருக்கும், அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும். இப்போ எங்கிட்ட ஞானம் இருக்குது, நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அல்லேலூயா. அப்போ வசனத்தை சொல்லும் போது அதில் ஞானம் வளர்ந்துனே இருக்குது. உட்காந்து நீங்கள் என்ன பண்ண, பெற்றுக்கொள்ள ரெசீவ் பண்ணினே இருந்தால் தான் அது வளர்ச்சியில் வளருவீங்க. அல்லேலூயா. அப்போ ஞானம் அப்படியே சும்மா வந்துடுமா? அப்போ ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம், உங்கள் ஆத்மாவை நீங்கள் சிநேகிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆத்மா இருக்குது? ஆத்மா பார்த்துருக்கிறீங்களா? இது வரைக்கும் உங்களுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, பார்த்துருக்கிறீங்களா? ஏம்மா, உங்களுக்குள்ளே ஆத்மா இருக்குதா இல்லையா? அது யார் பார்த்துருக்குது? ஆத்மா எப்படி பார்க்க முடியும்? சிஸ்டர் சொல்லுவாங்க, உங்கள் ஆத்மாவுக்கிட்ட எப்படி நீங்கள் பார்ப்பீங்க ஆத்மாவை? தெரியல. பின்னாடி யாராவது உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாருன்னு கேட்டால் இருக்கிறார், அவர் எப்படி பார்ப்பீங்க? சரித்தில் நிற்கும் போது பார்த்துட்றேங்க அப்படின்னு நீங்கள். அவர் வராரு, போகிறாரு, சாப்பிட்றாரு, எல்லாம் ஆனால் உள்ளே இருக்கிற உங்களுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா என்ன செய்யணுமா, சிநேகிக்கணும். அல்லேலூயா. அப்போ உள்ளே ஒரு ஆத்மா இருக்குது பாருங்கள், அது எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, அதுக்கு சிந்திக்க திறன் உண்டு, யோசிக்க திறன் உண்டு. அல்லேலூயா. அதுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, அதுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கிறது, அதுக்கு ஒரு யோசனைகள் இருக்கிறது. உனக்கு யோசிக்கும் போது ஆத்மா தான் யோசிக்குது. அல்லேலூயா. உங்களுடைய ஆத்மா உள்ளே இருக்குது பாருங்கள், அதுதான் உங்களை நடத்துகிறது. புரியுங்களா? நீங்கள் எதை ஆத்மாக்கள் உள்ளே வைக்கிறீங்களோ அதுதான் அது ஆத்மா உங்களுக்கு சொல்லும். இப்போ உள்ளே கொண்டு போய் தூக்கத்தை வச்சுட்டா அது என்ன பண்ணோம், அதிகமான தூக்கத்தை வச்சா என்ன பண்ணோம், ஆத்மா சரீரத்துக்கு சொல்ல போய் என்ன பண்ண, படுத்து தூங்கு. ஐயோ இல்லை இரவு ஜம்பம் நடக்குதுங்க சர்ச்சையில், அப்போ உள்ளே வந்து தூக்கத்தை ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்,
தூக்கத்தினுடைய வார்த்தை என்ன பண்ணிட்டு அதிகமாக சொல்லினே இருந்தோம். தூங்கணும் 8 மணி ஆனால் நான் தூங்கணும், 8 மணி தூங்கணும்னா அப்போ அந்த 8 மணி ஆகும்போது நீ சர்ச்சில் உட்காந்ததோட 7:45 கிளம்பி போய் தூங்கிடுவேன். இல்லையா? அப்போ நீ அந்த ஆத்மாவில் நான் ஜெபிக்கணும்னு சொன்னால் இரவு ஜெபத்தில் ஜெபிக்கணும் அப்படின்னா இந்த ஆத்மா என்ன பண்ணுது? உன்னை ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துது. இல்லையா? ஆத்மாவுக்குள்ளே நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு ஆத்மாவில் ஏற்கனவே நீங்கள் உள்ளே வச்சுட்டீங்க. நிறைய சாப்பிட்ணுன்னா அப்போ என்ன பண்ண சரியாக சாப்பிடும். ஆத்மா சொல்ல சரியாக என்ன பண்ணுது? அதனால தான் ஆத்மா ஒரு மனுஷனுக்குள்ளேருந்து வெளியே போயிட்டா அந்த மனுஷனுக்கு என்ன பேர் வச்சுருவார் ஆண்டவர்? ஒரு மனுஷனுக்குள்ளேருந்து ஆத்மா வெளியே போனால் அந்த மனுஷனுக்கு பேர் வந்து கோமா ஸ்டேஜ்னுவாங்க. என்னது? கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவங்க என்னன்னா அவங்க ஒரு கட்டை மாதிரி இருப்பாங்க. கண்ணு தந்தன் தான் இருக்கும். ஆனால் அவங்களாம் என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. புரியுங்களா? அவங்களாம் என்ன பண்ண முடியாது? ஏன்னா இந்த ஆத்மா வெளியே போகும்போது ஆவியும் கூடவே சேர்ந்து போகும். புரியுங்க? ரெண்டுமே வெளியே போயிட்டு இந்த சரீரம் அப்படியே படுத்து நிற்கும். புரியுங்களா? அப்புறம் இந்த சரீரத்தை என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் அது என்ன பண்ணாது? வேலை செய்யாது. அப்புறம் அதுக்கு என்ன பண்ண பசி எடுக்காது. எதுவுமே பண்ணாது. உன் ஆத்மாவில் பசி இருந்தால் தான் சரீரம் என்ன பண்ணும்? பசின்னு சொல்லும். போய் சாப்பிட முடியும். ஆத்மாவுக்குள்ளே மன கசப்பு இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு முன்னாடி சாப்பாடு பண்ணு பிரியாணி போட்டு அவங்க உனக்கு எதிரியாக இருந்தால் அவங்க சாப்பாடு கொடுத்தாட என்ன பண்ண மாட்டான்? சாப்பிட மாட்டான். உன் ஆத்மாவில் ஏற்கனவே அவங்கள குறித்து என்ன இருக்குது? கசப்பு இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது. அவங்க கையில் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு. அதே ஆத்மாவுக்குள்ளே கிறிஸ்து இருந்தான்னா அவங்க பாவி, அவங்க நம்மளை திட்டாங்க, அவங்கள நேசிக்கணும், அவங்க எது கொடுத்தாலும் சாங்கி சாப்பிட்றேன். இல்லையா? அதனால தான் உன் ஆத்மா நாளுக்கெல்லாம் என்ன பண்ணோம்? உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. அதே 19:2 என்ன சொல்லுது பாருங்க? நீதிமொழி 19:2. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. பாருங்க, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ ஆத்மாக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அப்போ இந்த அறிவு, தேவ அறிவு, இந்த வசனத்துக்குள்ள அறிவெல்லாம் எங்கே வரணும்? ஆத்மாவுக்கு வரணும். எப்படி வரும்? இந்த பைபிள் எடுத்து அப்படியே நம்ம மிழுங்கினா வருமா? என்ன சரி, இது இரவும் பகலும் வாசிக்கணும், இது இரவும் பகலும் தியானிக்கணும், இது இரவும் பகலும் ஆராய்ந்து வாசிக்கணும், இது இரவும் பகலும் மற்றவங்க போய் சொல்லணும். இப்படியே சொல்லின்னு இருந்தால் தான் இந்த ஆத்மா என்ன பண்ணோம்? அறிவில் வளர்ந்துடும். புரியுங்களா? அறிவு இல்லாததுனால இந்த ஆத்மா என்ன பண்ணுது? 19:2 என்ன சொல்கிறாரு? ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். பாருங்க, ஆத்மாவுக்கு அறிவு இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சரீரத்தை என்ன பண்ணும்? அது பலவீனப்படுத்திடும். புரியுங்களா? அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வியாதி எங்கே வருதுன்னா ஆத்மாவில் தான் வரும். நீங்கள் ஹார்ன் சொன்ன பிறகு தான் சரீரத்தில் வியாதி ஸ்டார்ட் ஆகிடுது. ஆத்மாவில் வியாதி இல்லை, எனக்கு எந்த நோயும் வராது, நான் கவலைப்பட மாட்டேன், நான் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் இயேசு மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், எனக்கு ஆத்மாவில் முழு விசுவாசம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஆத்மாவுக்குள்ளே பேசினே இருந்தீங்கன்னா இந்த சரீரத்தில் என்ன பண்ணாது? நம்ம வியாதி வராது, நோய் வராது, கவலை வராது, கண்ணீர் வராது. ஏன்னா ஆத்மாவில் ஃபஸ்ட்டு பிசாசு தன் வேலையை முடித்தா தான் சரீரத்தில் தூக்குறான். புரியுங்களா? செட் பண்ணுறாங்களா? அவங்கள எப்படி பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ஆத்மா அரெஸ்ட் பண்ணுவாங்க, வஞ்சிப்பான், செத்துரு சொல்லினே இருந்தால் என்ன பண்ணுது? அவங்க அந்த ஆத்மாவுக்குள்ளே பிசாசுக்கு இடம் கொடுத்து உள்ளே வந்து செத்துருன்னு சரீரத்தை சொல்லினே இருந்தால் அவங்க இடம் கொடுக்கும் போது அதுக்கு பிறகு என்ன பண்ண முடியாது? அவங்களால யார் முன்னாடி வந்து நின்னாலும் அவங்களுக்கு அந்த செத்துரு எண்ணெய் தான் வரும். ஏன்னா உள்ளகிற ஆத்மாவில் ப்ரெஸ் உள்ளே தள்ளிடுவான். அதனால தான் உன் ஆத்மாவை என்ன பண்ணி காவல் வைக்கணும். என்ன வைக்கணும்? காவல் தான் ஜபம். இந்த ஆத்மா சுற்றி என்ன செய்துக்கணும்? காவல் வச்சிடணும். இதான் இது மண்ணான சரீரம் மண்ணுக்கு போக போகுது. ஆனால் இந்த மண்ணான சரீரத்தை விட்டுட்டு இந்த ஆத்மாவுக்கு மட்டும் என்ன செய்யணும் நீங்கள்? அதனால தான் ஐஸ்வர்யுடைய ஆத்மா செத்த பிறகு எங்கே போயிடுச்சு? ஐஸ்வர்யன்னு ஒருத்தர் இருந்தான், அப்புறம் லாசர்னு ஒருத்தர் இருந்தார். 2 பேருமே மறிக்கிறாங்க. இப்போ மறித்து 2 பேரும் சரீரம் எங்கே அடக்கம் பண்ணுறாங்க? ஆத்மா எங்கே போச்சு? லாசருடைய ஆத்மா எங்கே போய்க்குது? ஐஸ்வர்யுடைய ஆத்மா எங்கே போச்சு? லாசருடைய ஆத்மாவுக்குள்ளே வந்து அறிவு இருந்தனால அது நித்தியத்துக்கு போயிடுச்சு. இந்த ஐஸ்வர்யுடைய ஆத்மாவுக்குள்ள பண ஆசை மட்டும் தான் இருந்தது. பொருளாசை சேர்த்து வச்சான், பணத்தை சேர்த்து வச்சான், ஆட்களெல்லாம் நிறைய கூட்டி வச்சுருந்தான். இப்படிங்களா? அடக்காரெல்லாம் நிறைய ஆட்கள் பேண்ட் அடிச்சுன்னு வராங்க, பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க, பாடியை தூக்குறாங்க. அப்போ யாரெல்லாம் வந்தது? ஐஸ்வர்யன் இருந்தால் வருவாங்களா? வரமாட்டாங்களா? வீட்டு வாசலில் பெரிய பந்தெல்லாம் போட்டு நடக்குது, பயங்கரமாக நடந்துருக்குது. ஆனால் லாசருக்குள்ளே என்ன இல்லை? அந்த வீட்டு வாசலில் யாருமே வரல, அவன் இறந்துட்டான். புரியுங்களா? 4-5 பேர் வந்தாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இப்போது 2 சரீரம் அடக்கம் பண்ணியாச்சு. அப்போ யாருடைய ஆத்மா நரகத்துக்கு போகுது?
ஐஸோடைய ஆற்று ஏன் போச்சு? நிறைய இதில் சர்ச்சில் வந்து இங்கே மேலே லைட்டை பார்த்துக்கின்னு அங்கே சோத்தை பார்த்துக்கின்னு அங்கே எதை பார்த்துன்னு எந்த வசனம் சொன்னாலும் எழுதாமல் இருந்தாங்க. அவங்க எங்கே போயிட்டாங்க? அங்கே போயிட்டாங்க. நீ வசனத்து மேலே கவனமாக இருக்கணும். கழுகு எது மேலே கவனமாக இருக்கும்? மேலே 11 கழுகு எது மேலே கவனமாக இருக்குது? சொல்லுங்கம்மா. கீழே அதுக்கு இறை மேலே கவனமாக இருக்கும். புரியுங்களா? நம்ம ஆலயத்துக்கு வந்தால் வசனத்து மேலே கவனமாக இருக்கணும். அந்த வசனத்தை நோட் பண்ணணும். அந்த வசனம் நம்மளே திருப்பு முனை. ஒரு வசனம் ஒரு மனுஷன் என்ன பண்ணிவிடும்? அவங்களுடைய வாழ்க்கையை திருப்பி அவங்கள அழகாக டாப் லெவலில் தூக்கின்னு வந்துடுது. அந்த ஒரு வசனத்துக்காக நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? ஆவியானவர் பேசுவார். நீ அதை அப்படியே பிராக்காட்சின்னு இப்படி பார்த்துன்னு அப்படியே காலத்தை ஓட்டி தூங்கின்னு மனசெல்லாம் எங்கெங்கோ நினச்சிக்கின்னு, புரியுதுங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உன் ஆத்மா அலை கழிச்சா உனக்கு யாருக்கு லாபம்? உங்கள் ஆத்மா உனக்குள்ளே என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஆலயத்துக்கு உட்காந்தா ஆத்மா என்ன பண்ணணும்? முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு என்ன பண்ணமா? அன்பு கூறினார். அல்லையா? அப்போ இந்த ஆத்மா வந்து எங்கே போகக்கூடாது? இந்த எல்லையை விட்டு வெளியே போயிடக்கூடாது. புரியுங்களா? நிறைய பேர் ஆத்மா வெளியே போயிடுது, சரீரம் மட்டும் இங்கே உட்காந்து இருக்கும். புரியுங்களா? அலைக்கழிக்கும். எப்படா முடிய போகுது? எப்போ தான் ஐயா என்ன பண்ணி இந்த வேலை இல்லை, அவருக்கு தான் வேலை இல்லை, எனக்கு 1000 வேலை இருக்குது அப்படின்னு இந்த ஆவி வந்து பேசும் பக்கத்தில். யூதாஸ் பக்கத்திலே பேசவே இல்லையா? ஒரு திருவந்து எடுக்கிறாங்க, அந்த நேரத்துக்கு ஆவி வந்ததா இல்லையா? இயேசு பக்கத்தில் யூதாஸ் பக்கத்தில் ஆவி வந்ததா இல்லையா? வந்தது. திருவந்து எடுக்கும்போது அவங்க உலக சிந்தனையாக இருந்ததுனால அந்த ஆவி என்ன பண்ணிச்சு? டக்குன்னு திருவந்து எடுக்கும்போதே உள்ளே போயிடுச்சு. அது பிறகு ஆள் திரும்பி இயேசுக்கிட்டே வரல. புரியுங்களா? வருஷத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். திருவந்து ஐயா கொடுக்க போகிறாரு. அந்த நேரத்துக்கு ஆவி உள்ளே வராதபடி பார்க்கணுன்னா நீங்கள் தான் என்ன பண்ணோம்? ஆத்மாவை வேலி அடிக்கணும். நம்ம ஆத்மா வந்து சாதாரண நினைக்கக்கூடாது. இது என்றென்றைக்கும் வாழ வேண்டிய ஆத்மா. அல்லையா? நித்தியமாக வாழ்கிறது தான் ஆத்மா. இப்போ லாஸ்டுடைய ஆத்மா எங்கே போயிடுச்சு? பரலோகம் போயிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ளே தேவ அறிவு இருந்தது. கஷ்டம் இருந்தது, துன்பம் இருந்தது, வருத்தம் இருந்தது, போராட்டம் இருந்தது, அவமானம் இருந்தது, நிந்தை இருந்தது, உணவு இல்லை, உடை இல்லை, சரியான ஆகாரம் இல்லை, சரியான அவனுக்கு பணம் இல்லை, பொருள் இல்லை. ஆனால் ஆத்மா தற்காத்துக்கணும், பாதுகாத்துக்கணும். ஆனால் இந்த பணக்கார சர்ச்சிலே உட்காந்து 25-30 வருஷம் உட்காந்துக்கின்னு பாயை தேய்ச்சிக்கின்னு நிறைய சேர்களை உடச்சிக்கின்னு அப்புறம் நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் ஆத்மா எங்கே போயிடுச்சு? அங்கே போய் விழுந்த பிறகு தான் அவனுக்கு தெரியுது, இனிமேல் அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸே கிடையாதுன்ட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ தான் அவன் உணர்ந்தான், ஐயோ ஆண்டவரே, என் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அவனும் சர்ச்சில் தான் உட்காந்துக்கிறான், எப்படியாவது அவனுக்கு 2 பேர் அனுப்பி என்ன பண்ணுங்க சொல்லுங்கள். மோசேயாவது அங்கே எலியா இருக்கிறாங்க, அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு சொல்லுவாங்க, மோசே என்பது நான், எலியான்றது ஐயா, அப்படி வச்சுங்க. அல்லேலூயா. மோசே என்பது நியாயப்பிரமாணம், எலியா என்பது தீர்க்கதரிசன ஆகமங்கள். அங்கே இருக்குது, அவங்க சொல்லுவாங்க, அவன் மணந்துருமா அப்படின்ட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இங்கேருந்து யாரும் போய் சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டார். அப்போ மரணத்துக்கு பிறகு நியாய தீர்ப்பு, கடைசியாக தான் முடிவு. அப்போ நம்முடைய இந்த பூமியில் உன் ஆத்மாவுக்குள்ளே அறிவு இருக்கணும். அல்லேலூயா. நீ ஞானத்தை பெற்றுக்கொண்டால் தன் ஆத்மாவை நேசிப்பாய். அப்போ உங்கள் ஆத்மாவை நீங்கள் தான் சிநேகிக்கணும். ஐயோ, என் சரீரத்துக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன்? கறி போடுறேன், முட்டை போடுறேன், மீன் போடுறேன், அது சாப்பிட்டு என்ன பண்ண? மண்ணுக்கு போகிற சரீரத்துக்கு முட்டை போட்டது ஓகே, வாழ்வதுக்காக போட்டிருக்கிறோம். புரியுங்களா? ஆனால் ஆத்மாவுக்கு முட்டை போட்டு சாப்பிடுமா? இந்தாங்க 2 முட்டை நீ வச்சுக்கோ, ஆத்மா 1 முட்டை நீ வச்சுக்கோ, 1 முட்டை சரீரத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் ஆத்மாக்குள்ளே அழ முடியுமா முட்டையை? எதையுமே ஆத்மா என்ன பண்ணாது? சாப்பிடாது. என்னத்தான் சாப்பிடும்? ஆத்மா என்னம்மா சாப்பிடும்? இங்கே சொல்கிற வசனத்தை தான் சாப்பிடும். அல்லேலூயா. வசனத்து மேலே தான் ஆத்மா பசி தாகமாக இருக்கணும். வசனத்து மேலே தான் என்ன இருக்கணும்? ஆத்மாவுக்கு கரிசனை இருக்கணும். உங்கள் ஆத்மா தன் ஆத்மான்னு சொல்கிறாரு. என்ன ஆத்மா? அங்கே பாரு, என்ன ஆத்மா? தன் ஆத்மாவை சிநேகிப்பான். சிலங்க பார்த்து உங்கள் ஆத்மா நீங்கள் சிநேகிக்க மாட்டீங்க, ஊரெல்லாம் போய் சிநேகிப்பீங்க. அவங்க எனக்கு அப்படின்னு, அதெல்லாம் வந்து கணக்கு. உன் ஆத்மாவுக்கு நீ சோறு போடாமல் அது யாரும் சோறு போட முடியுமா? உங்கள் ஆத்மாவுக்கு நீ வந்து பைபிளத்தை வாசிக்கலை, ஜபம் பண்ணலை, நீங்கள் முழங்காலிட்டு நீங்கள் வேதத்தை வாசிக்கலை, தியானிக்கலை அப்படின்னா ஆத்மாவை என்ன பண்ணுற? நீயே கொலை பண்ணுற மாதிரி அர்த்தம். பைபிள் படிக்காத ஆத்மா நீ சேதப்படுத்தினா உனக்கு என்ன லாபம்? உலகெல்லாம் நீ ஆதாயப்படுத்திக்கோ, உலகெல்லாம் படிச்சுக்கோ, எவ்வளோ படிப்பு இருந்தாலும் படிச்சுக்கோ, எவ்வளோனா நீ டிகிரி வாங்கிக்கோ, எந்த டிகிரி பரலோகத்தை என்ன பண்ணாது? செல்லாது. நீ பைபிளில் பிடிஹெச் முடிச்சியா, சத்தியத்தை அறிஞ்சியா, பைபிளில் பிஹெச்டி முடிச்சியா, அது உனக்கு ஆதாரமாக இருக்கும். பரலோக படிப்பு உனக்கு நித்தியத்துக்கு கொண்டு போவோம், பூமியின் படிப்பு பாதாளத்துக்கு கொண்டு போயிடும்.
எத்தனை பேர் டாக்டர் இருந்தாலும், எத்தனை பேர் வக்கீல் இருந்தாலும், எத்தனை பேர் விதமான நீதிபதியாக இருந்தாலும் அவங்க ஒரு நாள் எங்கே போய் தான் ஆகணும்? நரகத்துக்கு ஏன் போகணும்? பூமிக்குரிய காரியங்களை படித்தாங்க. ஆனால் நித்தியத்துக்குரிய காரியங்களை படித்து தேறி வளர்ந்தா உன் வாழ்க்கையில் என்ன இருக்குது? நிம்மதி இருக்கிறது, நித்திய வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய வாழ்க்கை என்பது சாதாரண காரியமா? யாருமே கொடுக்காத ஒரு நித்திய வாழ்க்கையை இயேசு கொடுத்துருக்கிறார். சும்மா ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஞானஸ்தானம் என்பது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு. என்ன பண்ணியிருக்கிறாரு? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கணும், நீதியில் வளரணும். புரியுங்களா? நீதியில் பிழைக்கணும், நீதியில் வளரணும். நீதியை செய்கிறவர் இன்னும் என்ன சொன்னார்? நீதியை செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய் அப்படின்னு வெளிப்படுத்தல் லாஸ்ட்டில் போய் எழுதுகிறார். இதோ சீக்கிரமாக வருகிறேன். பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தம், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதி செய் அப்படின்னாரு. அப்போ நீதியில் பிழைக்கணும், நீதியில் வளரணும், நீதி அதிகமாக என்ன பண்ணணும்? வளரணும். அல்லேலூயா. இதுதான் அறிவு, தேவ அறிவு. இந்த அறிவெல்லாம் நீங்கள் இல்லை அப்படின்னா, புரியுங்களா, ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ பாவம் செய்துக்கின்னு லேட்டாக வந்துக்கின்னு ஒரு சினிமா பார்த்துக்கின்னு அதை பார்த்து இது பார்த்து எப்படியோ போயிடலாம், கலந்துக்கிந்து உள்ளே போய் அங்கே போய் நின்னலாம் அப்படின்னா அப்படிலாம் ஆண்டு எழுதவே இல்லை. அப்படி எழுதியிருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? இதில் 3 வசனம் எழுதி வச்சுருப்பார். எத்தனை வசனம்? என்னென்ன வசனம்? 1 ஞானஸ்தானத்துக்கு ஒரு வசனம், 2 திருவந்துக்கு ஒரு வசனம், 3 என்ன வசனம்? கை கால் கழுவுறதுக்கு வசனம். அதோடு எங்கே போயிடலாம்? 3 வசனம் போதாதா? ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பிறகு அடுத்தது என்னம்மா பண்ணோம்? திருவந்து எடுக்கணும். அதுக்கு அடுத்தது பரலோகம் போயிடணும். அப்படி 3 வசனம் போதாது. இவ்வளோ பெரிய பைபிள் எதுக்கு எழுதி கொடுக்கணும்? அப்போ யோசித்து பாருங்கள், இவ்வளோ பெரிய பைபிள் எதுக்குன்னா இந்த ஆத்மா வளருவதற்காக, இந்த பூமியில் நீங்கள் என்ன பண்ணோம்? இயேசு சொன்ன வசனத்தபடி வாழ்வதற்காக. இயேசு எப்படி சொன்னாலும் ஆலயத்தை விட்டு விடாதபடிக்கு உங்களோட ஒரு கூட்டத்தை என்ன பண்ணோம்? கொண்டு வரணும். நீங்கள் போய் மற்றவங்களுக்கு சொல்லணும், ஏசப்பா இந்த மாதிரி எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவ இயேசுவை ஏற்றுக்கொள்ள அதன்படி வாழலைன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க, அதனால் நீங்கள் எப்படியாவது மனம் திரும்பி பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகணும் நம்ம தைரியமாக சொல்லணும். புரியுங்களா? உலக மக்களுக்கு என்ன தெரியாது? ஆத்மா குறித்து தெரியாது. சர்ச்சையில் வாழறவங்களுக்கு ஆத்மா குறித்து தெரியலன்னா எப்படி இருக்கும்? மரணம் சந்தித்தா ஆண்டோட பிள்ளைங்களுக்கு ஆத்மா என்ன பண்ணோம்? பரலோகத்துக்கு போகணும். நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு போய் என்ன பண்ணோம்? ஆயத்தப்படுத்தணும். மற்றவங்களுக்கு போய் சொல்லணும், இது மாதிரி இருக்குதுமா, புரியுங்களா, ஆண்டோட வருகை வரப்போகிறது, நீங்கள் எப்படியாவது இயேசு என்ன பண்ணிக்க ஏற்றுக்கொள்ளு. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை சொல்லியிருக்கிறாரு. புரியுங்களா? நான் உனக்கு அதை வாங்கித்தரேன் இதை வாங்கித்தரேன் நான் சொல்லலை. ஆனால் இயேசு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுக்கு இயேசு இல்லாத நீ போக முடியாது. அப்போ இயேசு ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி ஆத்மா ஆதாயம் செய்யணும். தைரியமாக சொல்லணும். அடிக்கடி போய் சொல்லணும். அவங்களுக்கு அடிக்கடி சொல்லணும். ஐயோ ஒரு முறை சொல்லிட்டே மறுபடியும் சொல்லணும். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் பேசுவார். அவங்களுக்கு தரிசனத்தில் பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார். புரியுங்களா? நரகத்தை காட்டுவார். நீங்கள் அந்த வார்த்தை சொன்னீங்க பாரு, அது மறுபடியும் அவங்களுக்கு நரகனா என்னான்னு காட்டுவார். நரகத்தில் இவ்வளோ பேர் வேதனைப்படுறதெல்லாம் காட்டுவார். அப்போ உடனே அவங்களுக்கு மனம் திரும்புவாங்க, சபைக்கு வருவாங்க. நீ சொல்லலாம், யார் சொல்ல முடியும்? அங்கே சொல்கிறா பாருங்கள், நோவா சொல்கிறா பாருங்கள் ஒரு வார்த்தை. என்ன சொல்கிறார் அவர்? அதை நல்லா வாசித்து 3வது வார்த்தையை நான் பார்க்க போகிறோம். அந்த மத்தேயுல 24:37 என்ன சொல்லுது பாருங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பாருங்க, நோவா காலத்தில் என்னமா நடந்தது? அடுத்த வசனம் சொல்லுகிறது, எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும். பாருங்க, ஜனங்க என்ன பண்ணாங்க? நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், அப்புறம் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். நல்லா பெண் கொடுக்கணும், பெண் கொண்டு எடுக்கணும். ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அவங்களுக்கு உணர்வே இல்லாது இருந்தது. புரியுதுங்களா? சாப்பிடணும், குடிக்கணும், இது மேலேயே அவங்களுக்கு இருந்தது. நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும்போது என்ன சொல்றாரு? அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். என்ன நடக்கும்? போதும். அப்போ என்ன நடக்கும்? எப்படி நோவா காலத்தில் ஜனங்க என்ன பண்ணாங்க? புசித்தாங்க, குடித்தாங்க, ஓடினாங்க, பெண் கொண்டாங்க, பெண் எடுத்தாங்க, இது மேலேயே எண்ணம் இருந்தது. புரியுங்க? வீடு கட்ட இது மேலேயே இருந்ததுனால நோவா சொன்னார். நோவா எப்படி சொல்ற பாருங்க. சொல்லும் போது 2 பேதுரு 2:5 இருக்குது பாருங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. பாருங்க, நீதியை போய் என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. அப்போ என்ன பண்றாரு? இது பாருங்க, இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு ஜலத்தை கொண்டு வர போறாரு. பயங்கரமான ஜலத்தை கொண்டு வர்றது. உலகம் அழிவு போகிறது. நீங்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்குங்க
அப்படி என்ன பண்ணுறாரு? நீதி பிரசங்கத்தினுடைய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரோ என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு. பாருங்க, நோவாவுடைய காலகட்டத்தில் நோவா போய் என்ன பண்ணுறாரு? எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுறாரு. பண்ணாரே இல்லைங்களா? என்ன பண்ணியிருப்பார்? பிரசங்கம், நீதி பிரசங்கிக்கிறாரு. என்ன பிரசங்கிக்கிறாரு? நீதி பிரசங்கித்து இதை மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய ஜலப்பிரயம் வரப்போகிறது, நீங்கள்லாம் தப்பித்து கொள்ளனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதே நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே 1 பேதுரு அங்கே 3ஆம் அதிகாரம் 19-20 வாசித்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள். அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இந்த நோவா காலத்தில் எத்தனை பேர் செத்துட்டாங்களோ, பிரசங்கம் பண்ணி கேட்காது கீழ்ப்படியாது போனாங்களோ, அந்த ஆவிகளுக்கு போய் இயேசு என்ன பண்ணுறாரு? பிரசங்கம் பண்ணுறாரு மறுபடியும். ஏற்கனவே பண்ணவர் யார்? நோவா காலத்தில் வந்து மனசாட்சியின் காலம். என்ன காலம்? நம்ம இருக்கிறது கிருபையின் காலம். நம்ம மறிச்சிட்டு இருக்க நமக்கு யாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா நோவா காலத்தில் எந்த விதமான என்ன இல்லை, அவங்களுக்கு பாவம் இல்லைன்னு தெரியாது. நியாயப்பிரமாணம் வந்தது, பாவத்துக்கு என்ன பண்ணது? வலிமை வந்தது. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நோவா காலங்களிலே அவங்க என்ன பண்ண? கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? கீழ்ப்படியாமல். 20ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். பாருங்க, கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. என்னது? இது மாதிரி நான் சொன்ன பாருங்க, பைபிள் படிங்க, இரவு வேதத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க, சத்தியத்துக்காக நில்லுங்க, ஜபத்தில் தரித்திருங்க, சீரியலை பார்க்காதீங்க, அப்புறம் சினிமா பார்க்காதீங்க, கோவப்படாதீங்க, எரிச்சல் ஆடாதீங்க, யார்கிட்ட சண்டை போடாதீங்க, எல்லாரையும் நேசிங்க. இப்படி நான் சொல்லிட்டு போகிறேன், நோவா மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறேன்னு வச்சுக்கோ. நீங்கள் அதை பார்க்கலாம். ஐயா சொன்ன மாதிரி எத்தனோ பாஸ்டர் என்கிட்ட பின்னாடி வராரு, ஐயா கொண்டு வராரு, அவங்களாம் இப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் என்ன பண்ணல, உலகம் அழியிலையே, நான் கொஞ்ச நாள் அப்படி நாள் தரலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அன்றைக்கி தான் யூதாஸுக்குன்னா ஆயிடுச்சு. எத்தனையோ முறை இயேசு பிடிக்க வரும்போது யூதாஸ் அமைதியாக இருந்தான். ஆனால் 30 வெள்ளி காசு காட்டும் போது என்ன பண்ணிட்டான்? 30 வெள்ளி காசு வாங்கின பிறகு அன்றைக்கி தான் என்ன பண்ணிங்கன்னா யூதாஸுக்கு பயங்கரமான நாள் வந்தது. அல்லேலூயா. எத்தனையோ முறை மறைஞ்சு போயிருந்தார் இயேசு பிடிக்கும்போது. அன்றைக்கி யூதாஸ் கவனிச்சின்னா இருந்தான், இவர் எப்போ பார்த்தாலும் மறைஞ்சு போயிடறாரு, நானும் ஒரு 30 வெள்ளி காசு வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கினா இவர் என்ன பண்ணிடுவார்? பிடிக்கிறதுக்கு வரும்போது மறைஞ்சு போயிடுவாருன்னு அப்படி ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு. அதுமாதிரி சபையில் வந்து இப்படியே இத்தனை ஊழியக்காரர் வராங்க போகிறாங்க சொல்கிறதெல்லாம் அவங்களாம் சொல்கிறாங்க. நம்ம இருக்கிற வண்ணமாகவே என்ன பண்ணிடலாம், நம்ம பைபிளை மூடி தான் வச்சுருப்பேன், திறந்தெல்லாம் பார்க்க மாட்டேன், அது பாஸ்டர் மட்டும் தான் பார்க்கணும், பாஸ்டர் அம்மா மட்டும் தான் பார்க்கணும், மீது யாரும் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை வாசிங்க. எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை என்ன தான் வாசிக்கிறீங்க? சும்மா அதிகாரத்தை என்ன பண்ண முடியாது, சும்மா வாசிக்க முடியுமா? ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும்னா அந்த அதிகாரத்துக்கு ஒரு கீவேர்டு இருக்குது. என்ன வேர்டு? கீவேர்டு இருக்குது. அது பேர் மைய வார்த்தை. ஒரு மைய வசனம் இருக்கிறது, ஒரு மைய செய்தி இருக்கிறது, ஒரு மைய ஜபம் இருக்கிறது. புரியுங்களா? அப்போ அந்த அதிகாரத்துக்குள்ளே போய் என்ன பண்ண நீங்கள்? அந்த அதிகாரத்துக்குள்ளே இயேசு ஒருவர் இருக்கிறார். சங்கீதம் 1ஆம் அதிகாரம், அதில் 6 வசனம் இருக்கிறது. அந்த 6 வசனத்துக்குள்ளே 1ஆம் வசனத்தில் வடி என்ற வார்த்தை இருக்கிறது, 6ஆம் வசனத்தில் 2 முறை வடி இருக்குது. இருக்குதா இல்லையா பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். போதும். அப்போ அந்த இடத்துல வடி என்ற வார்த்தை இருக்குதா அந்த வசனத்துக்குள்ள? அந்த வடியை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. இப்போ 6ஆம் வசனத்துக்கு போய் பாருங்க. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இப்போ அந்த இடத்துல 2 முறை வழி வந்திருக்குதா? மொத்தம் எத்தனை வழி வந்திருக்குது? நம்ம எத்தனை வழிமா? 6 முறை எழுதிக்குது வழின்னு. அவங்க எப்படி 6 சொன்னாங்க? அப்படியே கண்ணு மறைச்சின்னு பேசுறது இல்லையா? அதை தான் வேதத்தை வந்து தேடி வாசிக்கணும், ஆராய்ந்து வாசிக்கணும், தியானித்து வாசிக்கணும். ஆண்டவர் சொன்னார்ல, என் பிதா என்ன சொன்னார்? கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசின்னு பிதா சொன்னார். பிதாக்கு கீழ்ப்படியணும். குமார் என்ன சொன்னார்? என் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ ஆவி என்ன சொன்னார்? என் வேதத்தை தியானம் பண்ணிப்பார். அப்போ தியானம் பண்ணி பார்க்கணும். 3 பேருக்கு நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்போ அந்த அதிகாரத்துக்குள்ளே
வழி என்ற வார்த்தை வந்திருக்குதா இல்லையா? 3 இடத்துல என்ன இருக்குது? வழி இருக்குது. ஏன் 3 இடத்துல அது வரணும்? இப்போ சங்கீதம் 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகமாய் இருக்கிறார்கள். அடுத்தது 7. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜலத்தின் மேல் இருப்பதாக. 2ல ரட்சிப்புன்ற வார்த்தை வந்திருக்கிறது, 7 வந்திருக்கிறது, 8 வந்திருக்கிறது. அப்போ இயேசு ரட்சகர் இல்லையா? அவர் சொல்ற நானே தான் வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றாரு, நானே ரட்சகர் என்றாரு. அப்போது நீங்கள் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது? ரட்சிப்புன்னு வந்திருக்குது. இப்போ ஒரு அதிகாரத்தை தேடினா இயேசு அதில் வெளிப்படுவார், பண்ண மாட்டாரா? அப்போது ஒவ்வொரு அதிகாரத்துக்களையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1189 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு ஒவ்வொரு அதிகாரத்தில் என்ன இருக்கிறாரு? ஒன்றுக்கு பேசுகிறாரா இருக்கிறாரு. சங்கீதம் 1ல் வழின்னு பேசினா அப்போ வழி எத்தனை வழி இருக்குது பூமியில்? 3 வழி இருக்குது. என்னென்ன வழி? என்னென்ன வழி இருக்குதுமா? ஒன்று அம்னூருக்கு போகிற வழி, ஒன்று நெம்பிலிக்கு போகிற வழி இருக்கா? இல்லை, 3 வழினா என்ன வழின்னா, ஒன்று மனுஷனுடைய வழி. என்ன வழி? மனுஷனுக்குன்னு ஒரு வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. என்ன வழி? உங்கள் ஃபாஸ்ட்டு வார்த்தையும் கேட்காம, நான் சொல்கிறதையும் கேட்காம எனக்குன்னு ஒரு வழியை போட்டு நீங்கள் நடந்து போனீங்கன்னா அது முடிவு என்ன மாறிடும் அப்படின்னு நீங்கள் நீதிமொழி 14 போய் வாசித்தீங்க. புரியுதுங்களா? அப்போ மனுஷனுடைய வழியில் நம்ம போகக்கூடாது. 2வது வழி யாருடைய வழி? பிசாசுக்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த பிசாசுக்கு என்ன வழி இருக்குது? துன்மார்க்கமாக பாவிகளாக பரியாசம் பண்ணுற வழியெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. அந்த பிசாசின் வழியில் ஒருத்தர் போனால் அது விசாலமான வழி, விசாலமான வாசலில் போகிறவர்கள் யாருமா? அதான் தெரியல. இல்லையா? விசாலமான வழியில் யார் போவாங்க? அநேகர் போவாங்கன்னு இயேசு சொல்கிறாரு. 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7ல் நீ 12ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரியும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். பாருங்க, அந்த வழி அதாவது அந்த கெட்டு போகிற வாசல் அது விரிவாக இருக்கிறது, அந்த வழியில் போகிறவர்கள் அநேகர். புரியுங்களா? அப்போ நீங்கள் விசாலமான வழியில் போகிறீங்களா இல்லை இடுக்கமான வாசலில் போக விரும்புகிறீங்களா? இடுக்கமானனா உபத்திரம் வரும், பாடுகள் வரும், நம்மளை 4 பேர் என்ன பண்ணுவாங்க? நல்லா அந்த விட திட்டிட்டு போவாங்க. அதை ஏற்றுக்கணும். அது இடுக்கமான வாசல். அல்லையா? அந்த வாசலில் போகிறவங்களுக்கு என்ன இருக்குது? உபத்திரம் வருது, துன்பம் வருது, அப்புறம் பாடுகள் வருது. இல்லைங்க எனக்கு சுகபோகமாக வாழ்வேன் அப்படின்னா சுகபோகமாக வாழ்கிறவர்கள் உயிரோட செத்தவர்கள். புரியுங்களா? 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி நிற்கிறேன், சர்ச்சுக்கு மட்டும் வாரம் போயிட்டு வரீங்கன்னா அவங்க யார்? சுகபோகமாக வாழ்கிறவர்கள். அல்லையா? நீ இயேசு பற்றி 4 பேர் சொன்னால் தான் என்ன தெரியும் நீ யாருன்னு. 4 பேர் வாயில் திருப்பவான்ல, ஒருத்தர் நல்லது ஏற்றுப்பான், ஒருத்தர் அடிப்பான், ஒருத்தர் திட்டுவான். நமக்கு வேலையே கிடையாது. அப்படியே ஒரு 4 வார்த்தை தினந்தோறும் உனக்கு வருதுன்னா அப்போ அந்த உபத்திரத்தை நீ சகித்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். இல்லையா? இல்லைங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த அம்மா திட்டினாங்கன்னு இது கொடுக்க முடியுமா? அப்போ இடுக்கமான வாசல் போகிறவர்கள் சிலர், விசாலமான வாசலில் போகிறவங்க அநேகர். அப்போ அந்த விசாலமான வழியில் போகிறது பிசாசன் வழி. வாசிங்க அந்த வசனத்தை முடிங்க. பாருங்க, சொல்றாங்க பாருங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரியும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. போகிற வாசல் எப்படி இருக்குது? ரொம்ப இடுக்கமா இருக்கிறது. கடிந்து கொண்டு பேசும்போது ஏற்றுக்கொள்ளணும், சிக்ஷித்து பேசும்போது ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் சொல்ல முடியுமா? தேவனுடைய வசனம், தேவனுடைய வேதம் அது ஆவியாராலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் எதுக்காக எழுதப்பட்டது? உபதேசத்துக்கும், அப்புறம் நல்லதை கற்பிப்பதற்கும், அப்புறம் சிக்ஷிப்பதற்கும், கடிந்து கொள்வதற்கும், நீதியை படிப்பதற்கு தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்துக்கு மட்டும் எழுதி வச்சுக்கிறார் பைபிளை. சொல்லுங்கள். அப்போ அந்த சிக்ஷித்து போதிக்கும் போது நீங்கள் வளர்றீங்க. அல்லேலூயா. யாராவது நம்மளுக்கு சிக்ஷிக்கிறதுக்கு ஆள் யாராவது தொண நம்ம பின்னாடி யாராவது பேசுனாங்கன்னா
அது நம்மளை உருவாக்குது. அல்லேலூயா. யாருமே நமக்கு எதுவும் பேசலைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், வளரவே மாட்டோம். யாராவது திட்டத்துக்கு 2 பேர் நீங்கள் பக்கத்துலேயே வச்சுங்க. இனிமேல் சர்ச்சில் வரும்போது அவங்க திட்டினா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் திட்டுமா, எவ்வளோனா திட்டுங்கோ, நான் என்ன பண்ண மாட்டேன், மறுபடியும் நான் திருப்பிலாம் திட்ட மாட்டேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணினே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுதான் இடுக்கமான வாசல். அல்லேலூயா. யாராவது நீங்கள் எடுத்துன்னு கொடுக்கல, பரவாயில்லம்மா, பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துப்பாரு, நான் ஜெபம் பண்ணுறேன் உனக்காக. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துடைய வாழ்க்கை. அன்பினால் என்ன பண்ணுறோம், சபையை கட்டி எழுப்பணும். அப்போ இடுக்கமான வாசல் போகிறவங்க யார்? சிலர். விசாலமான போகிறவங்க அநேகர். நீங்கள் அநேகர் கூட்டத்தில் இருக்கிறீங்களா இல்லை சிலர் கூட்டத்தில் இருக்கிறீங்களா? அநேகர் கூட்டத்தில்னா அவங்களுக்கு இடுக்கலாம் எதுவுமே இருக்காது. புரியுங்களா? அவங்க களை எப்படி இருந்தாலும் வளர்ந்துடும். களை என்ன செய்யும்? பயிரோட பயிரும் களையை வச்சா களை ஓங்கி வளருமா, பயிர் ஓங்கி வளருமா? களை தான் வாங்கும். அவங்க டக்குன்னு கார் வாங்குவாங்க, கற்று வீட்டை கட்டுவாங்க, அது கட்டுவாங்க, பார்க்கறதுக்கு ஆண்டு கூட இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் லாஸ்ட்டில் கட்டி முடிச்ச பிறகு அவங்க படுற வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். இல்லையா? ஆனால் இடுக்கமான வாசல் போகிறவங்க மெதுவாக வளருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வளருவாங்க. புரியுங்களா? அந்த வளர்ச்சி வர்றதுக்கு பல நாட்கள் ஆகிறது. இல்லையா? அதில் சிலர் தான் போகிறாங்க. அப்போ அந்த சிலர் நீங்களாக இருந்தால் தான் போக முடியும். அப்போ பிசாசுக்கு விசாலமான வழி இருக்கிறது, மனுஷனுக்கு சுயமான வழி இருக்கிறது, தேவனுக்கு எடுக்கமான வழியாக இருக்குது. எந்த வழியில் போகிறீங்க? சங்கீதம் 1:1 நான் வாசித்த 3 வழி பார்த்துட்டோம் இல்லை? 3 வழி பார்த்தோமா இல்லையா? அப்போ இது மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஆண்டவரே நான் இடுக்கமான வழியில் போகணும், நான் விசாலமான வழியிலையோ மனுஷன வழியில் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு ஆவியானவர் உன்னோட அந்த 1ஆம் அதிகாரத்தில் பேசுகிறாரு. 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கோபமோடு வெளிப்படுறாரு. 2 இடத்துல கோபம், ஒரு இடத்துல வாசி பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் எந்தெந்த வசனத்தில் கோபன்ற வார்த்தை வந்திருக்குது? சங்கீதம் எந்தெந்த வசனம் கோபன்ற வார்த்தை? குமாரன் கோபம் கொள்ளாமலும். பாருங்க, கோபன்ற வார்த்தை எந்த வசனம் வந்திருக்கு? 12 ஐயா. 12 வந்தது. அப்புறம் கோபம் எத்தனை வந்துருக்குது? 12. கோபம், கடும் கோபம் வந்திருக்குதா? கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டு கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்போ கோபம் அப்படின்னு 2 இடத்துல வருது. உக்கிரன்றது அடுத்தது எங்க வருது? அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரகத்திலே அவரை கலங்க பண்ணுவார். வசனம் கோபம். அடுத்தது 5வது வசனம் ஐயா. 5 6ல எத்தனை முறை வருது? ஃபர்ஸ்ட் 5ல ஒரு முறை வந்துச்சு, அப்புறம் 12ல 2 முறை. அப்போ 3 கோபம் வந்துக்குதா இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே எனக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னு அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் வாழ்க்கையிலையும் கோபம் வரக்கூடாது, என் கணவருக்கும் கோபம் வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கும் கோபம் வரக்கூடாது, உண்மை முத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, உன்னிடத்தில் அன்பு கூறுவதற்கு எனக்கு அன்பு என்ன கொடுங்க, கிருபை தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசு பேசினே போகிறாரு. புரியுங்களா? இன்றைக்கி நேற்று வழியை பச்சுங்க, இன்றைக்கி கோபத்தை குறித்து பச்சுங்க, நாளைக்கு ரட்சிப்பு குறித்து பச்சுங்க, 4 விண்ணப்பத்தை குறித்து பேசுகிறீங்க, 5ல் ஜபத்தை குறித்து பேசுகிறீங்க, 6ஆம் அதிகாரம், இப்படி ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசு என்ன பண்ணுறாரு, நம்மோடு பேசினே வருவார். அப்போ ஒவ்வொரு சுபாவம் நம்மள்கிட்ட என்ன பண்ணுது, நம்மள்கிட்ட போயிடுது. அப்படி வேதத்தை வாக்கியங்களை தேடி ஆராய்ந்து தியானித்து வாசிக்கிறவர்களுக்கு வெளிப்பாடுகளும் தரிசனம் தானாக ஓடியாந்து விடும். சும்மா எதுவும் அது படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் படிப்பீங்க? அதை என்ன புரிஞ்சுப்பீங்க? தேடி வாசிக்கிறவங்களுக்கும் ஆராய்ந்து வாசிக்கிறவங்களுக்கும் தியான வாசிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெளிப்பாடு வரும். வெளிப்பாடுனா என்ன? இப்போ நான் பேசுறதெல்லாம் வெளிப்பாடு. அல்லேலூயா. சத்தியத்தை சொல்ல முடியும், சத்தியம் உங்களை விடுதலாக்க. எத்தனை பேர் எனக்கு புரிஞ்சது? 3 காரியத்துக்கு ஆண்டவர் நம்மோடு பேசினார். எத்தனை பேர் உங்களுக்கு புரிஞ்சுது? அவங்களுடைய கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி அப்படியே பாருங்கள். நன்றி உள்ளத்தோடு மீ சோத்திரிக்கிறோம்ப்பா, நன்றி உள்ளத்தோடு மீ சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு மீ சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். எல்லாம் வாங்கி தந்து ஒரு நிமிடம் சோத்திரம் பண்ணுங்கள். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர் இந்த வசனத்தின்படி என்னை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். நான் இன்னும் தேறுவேன், இன்னும் நான் தேற்றப்படுவேன், இன்னும் நான் ஜெபத்தில் வளருவேன், இன்னும் என் ஆவிக்குரிய ஜீவியம் விருத்தடியும். உபவாசத்தில், ஜெபத்தில், கண்விழித்து ஜெபிப்பதில், சபைக்கு ஆத்மா ஆதாயம் செய்வதில், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதில். ராபாலா ஷாக்கா ராதினிகா ராபா. ஒரு அபிஷேகத்தை இந்த சபைக்கு ஊற்றுங்கப்பா. ஆனால் வருஷத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிறோம். என் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆண்டவரே, அப்போஸ்தலர் 2:1-2 படி அளவில்லாமல் நம்முடைய அபிஷேகத்தை இந்த சபையின் மேலே ஊற்றுங்க. அப்போஸ்தலர் 4:31 படி
இந்த சபையில் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக, ஜெப ஆவியை ஊற்றுவீராக, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுவீராக. அப்போஸ்தலர் 10:44 படி அவர்கள் வசனத்தை கேட்டபோது ஆண்டவருக்கு பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் ஊற்றினபடியினால் அளவில்லாமல் ஊற்றுவீராக. அப்போஸ்தலர் 19:4-5 சொல்லுகிறது, அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷைகளும் பேசினார்கள் சபையார்னு சொல்லப்பட்டு. அப்படியாக ஆண்டவர் தாமே நீர் இந்த பிள்ளைகள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுங்க. அப்போஸ்தலர் 1:2-27 படி அந்த சத்தியத்தை அறிகிற அறிவிற்காக, சத்தியத்தின் மேலே இருக்கிற அந்த வாஞ்சைக்காக ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக. 1:2-20 படி சபை முழுமையாக அபிஷேகம் நிரப்பப்பட உதவி செய்வீராக. ஆபா ரீகா ராபாலா ஷக்கலாதி ரீகா ராபா. அன்று நன்றி உள்ளத்தோடு சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படும். தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. போற்றுவேன் உம்மை புகழுவே, வாழ்த்துவேன் உம்மை வணங்குவே. போற்றுவேன் உம்மை புகழுவே, வாழ்த்துவேன் உம்மை வணங்குவே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் ஆசீர்வாத வேளையில் நீதானையா, நான் அவதூறும் வேலையிலும் நீதானையா. பாடுவோம். என் ஆசீர்வாத வேலையில் நீதானையா, நான் அவதூறும் வேலையிலும் நீதானையா. நிந்தனைகள் சூழ்ந்த நேரங்களில் என் சிந்தனையை ஆளும் இயேசுவே. நிந்தனைகள் சூழ்ந்த நேரங்களில் என் சிந்தனைகள் ஆளும் இயேசுவே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, வேதன் என்னை சூழ்ந்த வேளையில் தண்ணீரிலே என் வேண்டுதல் கேட்டு சுகம் தந்தீரையா. வேதன் என்னை சூழ்ந்த வேளையில் தண்ணீரிலே என் வேண்டுதல் கேட்டு சுகம் தந்தீரையா. தாயே போல் என்னை அணைத்தே, என் தந்தை போல் என்னை ஆற்றினே. தாயே போல் என்னை அணைத்தே, என் தந்தை போல் என்னை ஆற்றினே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, அனாதையாய் நான் அழுத நேரங்களிலே அன்புடனே என்னை விசாரித்தையா. அனாதையா நான் அழுத நேரங்களிலே அன்புடனே என்னை விசாரித்தீரையா. உம் அடைக்கலத்தில் என்னை சேர்த்தீரே, உன்னை கடைசி வரை காப்பேன் என்றீரே. உன்னை அடைக்கலத்தில் என்னை சேர்த்தீரே, என்னை கடைசி வரை காப்பேன் என்றீரே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. பாடுவோம். தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. நிலையில்லா உலகில் நிலைத்து நிற்போரே, அலையும் மாந்தர் மத்தியில் மாறாத தெய்வமே. நிலையில்லா உலகில் நிலைத்து நிற்போரே, அலையும் மாந்தர் மத்தியில் மாறாத தெய்வமே. உன் பாதமே எனக்கு போதுமே, உம் வேதமே எனக்கு நாதமே.
உம் பாதமே எனக்கு போதுமே, உம் வேதமே எனக்கு நாதமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. போற்றுவேன் உம்மை புகழுவேன், வாழ்த்துவேன் உம்மை வணங்குவேன். போற்றுவேன் உம்மை புகழுவேன், வாழ்த்துவேன் உம்மை வணங்குவேன். தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி ஓடி வந்தோம் அப்பா. எங்களை நெஞ்சை தொட்டு எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த உபவாச கூடியில் வந்த பிள்ளைகளை, சபையாரையும் அருமையான சபை போதகரையும் துணை பிள்ளைகள் யாவரையும், இன்னைக்கு தடைப்பட்ட பிள்ளைகளை யாவரையும் ஆண்டவரே தஞ்சமாய் தேடி உம்மிடத்தில் வந்தவர்களை நெஞ்சை தொட்டு அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை அவர்களை பிரஸ்தாப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த பிள்ளைகள் வந்த குடும்பங்கள் 2025 வருடத்தில் இந்த வந்திருக்கிற அத்தனை பேர்களப்பா ஆவிக்குரிய ஜீவியத்தில் 100 மடங்கு வளருவதற்கு எல்லா வழிவாசம் திறப்பீராக. ஆண்டு இயேசுவை உயர்த்தது போல, தாவீதை உயர்த்தது போல ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரை பேதுரையை உழைத்தனது போல எங்களையும் உயர்த்தி, சபையாரை உயர்த்தி, போதகரை உயர்த்தி ஆண்டவரே 2025 வைத்திருக்கிற அவங்க திட்டங்கள், தீர்மானங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆண்டவரே 2025 வருடம் இந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நீ எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். அது சரீர ஆசீர்வாதமாக இருக்கலாம், அது உலக ஆசீர்வாதமாக இருக்கலாம், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆண்டவர் எல்லா சாபத்தின் கட்டுகளை இயேசு நாமத்தை முறிக்கிறோம். இந்த பட்டணத்துக்கு விரோதமாய், இந்த சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார ஆவிகளை, வானசேன ஆவிகளை இயேசுவின் நாமத்தை இந்த எல்லை விட்டு போக முடியாது கட்டளையிடுகிறோம் அப்பா. என் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் உம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த எல்லையை சுற்றி இரத்தத்தினால் மூடுவீராக. எல்லா ஆண்டவர் தூதர்களை காவல் வைத்து காத்து கொள்வீராக. புதிய ஆத்மாக்களை 2025 அதிகமாய் வந்து சேர நீ உதவி செய்யுங்க ஆண்டவர். படுகிற பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவர். தண்ணீரை மாவையும் ஆசீர்வதிங்க. இந்த சபையில் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு துதி பாடலையும் ஆசீர்வதிங்க. இந்த சபையில் எடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கு பதில் தாங்கப்பா. இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய சபையாக கட்டிய ஆளுக்கு செய்ய தேவ ஆவியனும் கிரியை செய்ய முடியாது நாள் செபிக்கிறோம். நீ செய்ய போகிற எல்லா அன்பிற்காக, அர்ப்பணிப்புக்காக நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. துதி கன மகிமை நாங்கள் உமக்கே எடுக்கிறோம். அடியன் அற்ப பிரயோஜனமல்ல ஊழியக்காரன், பேச வேண்டியது பரிசுத்த ஆவியனு நீர் பேசியிருக்கிறீர், நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதன்படி எங்கள் வாழ்க்கையை மாற உதவி செய்வீராக. அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது மாதிரி வாழ்ந்து காட்ட உதவி செய்வீராக. ஒரே வாழ்க்கை தான். சத்தியத்துக்காக சாட்சியாக வாழ்வோம், சத்தியத்துக்காக நிற்போம், சத்தியத்துக்காக நிலை நின்று முக்காக எழுப்புவோம், சபையை கட்டி எழுப்புவோம். கர்த்தர் எங்கள் குடும்பத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும் நாங்கள் விசுவாசம் அறிக்கை செய்வோம். எல்லா துதிக நமக்கு இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமீன். கரங்களை தட்டி தேவ நாமத்தை வங்கிப்படுத்து. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்:
1,00,00,000 சீடர்கள் உருவாகுதல், 1,00,00,000 ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1,00,00,000 யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1,00,00,000 ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.